Check. Hello. நம்ம லைவ் வந்துட்டோமா? Yes, I guess I am live. வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இந்த சாப்டரை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2.5 hours to 3 hours முடிக்க போறோம். அண்ட் இந்த செஷன்ல நான் வந்து ப்ரீவைக்யூஸ் நம்ம பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன் சாப்டர்ல இருந்து நம்ம கிளாஸ் 12th போர்டு எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதை கூட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ இந்த செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் தியோரி, கம்ப்ளீட் கொஸ்டின் டிஸ்கஷன். சரியா? எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், சரியா, அது பார்க்க போறோம். அதை நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அது கூட பார்க்க போறோம். சோ தியோரி, PYQs and all the doubts, எந்த டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க வேற எதுவும் படிக்க தேவையில்லை. நீங்க வந்து கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா இந்த சாப்டர் வந்து நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம் என் கூட. ஓகே, சோ எஸ், கமெண்ட் பாக்ஸ்ல #அம்ரித்சர் ஆர்மி போடுங்க. ஏன்னா அம்ரித்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான் அம்ரித்சர், நீங்க என்னோட ஆர்மி. சரியா? அண்ட் உங்களோட டார்கெட் நான் சொல்லியிருக்கேன். நான் கிளாஸ் 12th 94 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். சரியா? என்னோட கிளாஸ் 12th அவுட் ஆஃப் 100 நான் வந்து 94 ஸ்கோர் பண்ணேன் பயாலஜில. சரியா? சோ என்னோட ஸ்கோரை யாரெல்லாம் பீட் பண்றேன்னு சொல்றீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பசங்க லாஸ்ட் கிளாஸ் சொன்னாங்க, சார் நாங்க உங்களோட என்ன சொல்றது, உங்களோட ஸ்கோரை பீட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பசங்க. சோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்கோரை பீட் பண்ண போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, எஸ், who all are going to beat my score? Very good. Samyukta, Sri Lakshmi, Gayatri, hi pa, hi Tirambika, hi Femi, thank you pa. Kia Sonet சொல்றேன் சார், நான் உங்க ஸ்கோரை பீட் பண்ணுவேன். Hi Sri Lakshmi. Poovili, very good. பூவிலி சொல்றாங்க, சார் நான் ஆல்ரெடி 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்க நீட் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. சரி, இதுல வந்து நிறைய என்ன இருக்கு, PYQs and MCQ கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஓகே, சிவான்யா பீட் பண்ணுவாங்களா? ஸ்ரீலக்ஷ்மி ஷோர்லி பீட் பண்ணுவீங்களா? ஓகேப்பா, பார்க்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி சொல்றாங்க, சார் நான் ஷோரா உங்களோட பீட் பண்ணுவேன். மற்றது நான் வந்தது தான்னு சொல்லுங்க சார். நான் வந்துட்டேன்னு. ஓகே, சஞ்சய் வந்துட்டாரு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? எஸ், கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஃபயரை போடுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க and நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், மதனும் பீட் பண்ணுவானா? ஓகே, ஓ மை காட், எல்லாரும் அனிதா பீட் பண்ணுவாங்களா? ஓகேப்பா, கோகுல் நான் எஸ்டர்டே நோட்ஸ் ஷேர் பண்ண சொல்றேன். ஓகே, ஸ்ருதி மேம் செஷன் நோட்ஸ் தானே, நான் ஷேர் பண்ண சொல்றேன். சம்யுக்தா, மனோஜ் குமார், வெரி குட். ஆரம்பிக்கலாமா? பார்ப்பா, இந்த சாப்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். சரியா? இந்த ஜெனடிக்ஸ் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப பிடிச்ச சாப்டர். சரியா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள், கான்செப்சுவல், புரியறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? நம்ம மெண்டல் தாத்தா பத்தின சாப்டர். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஷெட்யூல். சரியா? மண்டே வந்து நான் செஷனை எடுத்தேன். சரியா? நான் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இந்த 2 சாப்டரை முடிச்சிட்டேன். யாரெல்லாம் இதை ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட் ஸ்ருதி மேம் பார்த்தாங்க. சரியா? இன்னைக்கு இது நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் அண்ட் எவல்யூஷன், அண்ட் நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த 2 செஷன் நடக்க போகுது. ஓகே, தென் ஈகோலாஜி யூனிட் அது வந்து நான் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி யூனிட் வந்து ஸ்ருதி மேம் எடுப்பாங்க. ஓகே, கிளியர்? அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन. ஓகே, கோகுல் ராஜ் சொல்ற என்னோட நோட்ஸ் டெஃபினட்டா கோகுல் ராஜ் இந்த செஷனுக்கு அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டுருப்பா, நான் டெஃபினட்டா அதை ஷேர் பண்றேன். ஓகே, வெரி குட். ஆரம்பிக்கலாமா? சோ பசங்களே இதை நோட் பண்ணிக்கோங்க, எல்லா செஷனும் அட்டெண்ட் பண்ணுங்க. இது வந்து கம்ப்ளீட் கிளாஸ் 12 சிலபஸ், நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன் சாப்டர்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன இந்த சாப்டர்ல என்னென்ன முக்கியம் நீங்க சொல்லுங்க. எஸ், எதெல்லாம் இதுல இம்பார்ட்டன்ட் குயிக்கா சொல்லுங்க. எஸ், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்? மெண்டல் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்றாங்க. டிடி ஃபேமிலி. எஸ், ஹோமோஜீனியஸ் ஜெனடிக் டிசார்டர்ஸ், வெரி குட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐன்னு சொல்றாங்க. ஜெனடிக் டிசார்டர்ஸ் டெஃபினட்டாப்பா, ஜெனடிக் டிசார்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து டெஃபினட்டா ஒரு क्वेश्चन வரும். வேற என்ன இருக்கு இந்த சாப்டர்ல? இந்த சாப்டர்ல வேற என்ன இருக்கு? laws of inheritance, laws of independent assortment. Anita சொல்றாங்க laws of Mendel basically. Anita என்ன சொல்றாங்கன்னா laws
of Mendel. Mendel இல்லப்பா Mendel. சரியா? Mendel uncle. Okay, Gregor John Mendel uncle. See, laws of genetics வேற என்ன important? மதன் sickle cell வந்து இந்த genetic disordersல வந்துருச்சு. சரியா? வேற என்ன important? Yes, வேற என்ன important நமக்கு? Mutations, linkage and recombination. Very good. ஸ்ரீலக்ஷ்மி, இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா linkage ரொம்ப important. சரியா? Linkage and recombination. இது வந்து அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து நமக்கு important. வேற என்ன important? Mono-dihybrid cross. Mono-dihybrid Trisha, இது வந்து laws of Mendel நம்ம படிச்சிருவோம்ப்பா. சரியா? Mendel's experimentல நம்ம வந்து இத படிச்சிருவோம். Sex determination. Very good. காயத்ரி சொல்றாங்க, சார் sex determination ரொம்ப important. இங்க sex determinationல நீங்க பாத்தீங்கன்னா sex determination of a grasshopper, exo type of sex determination. சரியா? Wise, yes, male heterogamity நம்ம பார்த்திருக்கோம். நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா male is responsible for the sex of a baby. ஆமாவா இல்லையா? செக்ஸ் வந்து யார் டிசைட் பண்ணுவா? மேல். ஆனா கோழில நீங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் டிசைட்ஸ் the sex of a baby. ஓகே, சோ அத படிக்க போறோம். தென் வேற என்ன இருக்குப்பா? எஸ், வெரி குட். பாவ்யா சொல்றாங்க, சார் டாமினன்ஸ் அண்ட் incomplete dominance and co-dominance. Very good, Bhavya. சரியா? வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? எஸ், ஆல்மோஸ்ட் இதுதானப்பா சாப்டர்ல மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட், ஜெனடிக் டிசார்டர்ஸ் கடைசியில இருக்கும். ஓகே, லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன், செக்ஸ் டிட்டர்மினேஷன், இன்கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் டாமினேஷன். வேற ஏதாவது இருக்காப்பா? எஸ், டிடி ஃபேமிலி, மெண்டேலியன் அண்ட் குரோமோசோமல் டிசார்டர் இங்கே வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதான். மியூட்டேஷன்ஸ். வெரி குட். தயானந்த் சொல்ற சார் மியூட்டேஷன்ஸ். பாருப்பா, மியூட்டேஷன்ஸ் கூட நம்ம ஜெனடிக் டிசார்டர்ஸ்ல படிச்சிருவோம் ஜெனரலா பாத்தீங்கன்னா. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். இந்த சாப்டர் க்ளோஸ். இத்னூண்டு தான் இந்த சாப்டரே. ஓகே, இந்த சாப்டர் வந்து இத்னூண்டு தான். ஓகே, பெடிகிரி அனாலிசிஸ்ல இட்ஸ் a by part pa we will do. ஜெனடிக் டிசார்டர்ஸ் வந்துரும். ஓகே, these are all by parts whatever you are saying. ஓவரால் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சாப்டர். ஓகே, விஷ்ணு பிரியன். ஓகேப்பா, பெடிகிரி அனாலிசிஸ் வந்து இங்க ஜெனடிக் டிசார்டர்ஸ் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சோ எஸ், சாப்டர் சின்னதா இருக்கா இல்லையா? சாப்டர் வந்து இவ்வளவு சின்னதா இருக்கே சார் அப்படின்னு யாருக்கு தோணுது? எஸ், அவ்வளவுதான். பாரு, நம்ம ஏதாவது ஒரு பெருசா இருந்தா அதை உடைச்சு சின்னதா ஆக்கிட்டோம்னா அது நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, சோ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெண்டல் தாத்தாவோட எக்ஸ்பெரிமெண்ட்டை படிக்கலாம். சரியா? மெண்டல் தாத்தா வந்து எந்த பிளான்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? மெண்டல் தாத்தா வந்து பீ பிளான்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இதை நம்ம வந்து பைசம் சடைவம் அப்படின்னு கூட கூப்பிடுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பைசம் சடைவம். சரியா? இவர் வந்து 7 வருஷத்துக்கு அதோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருப்பா. ஃப்ரம் 1856 to 1863 வரைக்கும் பண்ணாரு. என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியல. ஓகே, 7 வருஷம் இவர் பண்ணிட்டாரு. நீங்க ஒரு 2 வருஷம் படிக்கிறதுக்கு இவ்வளவு சொல்றீங்களே, நம்ம மெண்டல் தாத்தா வந்து 7 வருஷம் சரியா பட்டாணி கூட விளையாண்டு இருந்தாரு. ஓகே, சரியா? நான் இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த தாத்தா என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும்? பசங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த தாத்தா என்ன பண்ணாரு? எஸ், சொல்லுங்கப்பா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தாத்தா என்ன பண்ணாரு? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க தாத்தா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணாரு. என்ன பிளான்ட்டை சூஸ் பண்ணாரு? பீ பிளான்ட். ஃபர்ஸ்ட் வந்து அவர் பீ பிளான்ட்டை ஏன் சூஸ் பண்ணாரு? குயிக்கா சொல்லுங்க. மெண்டல் தாத்தா வந்து பீ பிளான்ட்டை ஏன் சூஸ் பண்ணாரு? எஸ், அவர் வந்து ரோஸை சூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்பிள் மரத்தை சூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து பீ பிளான்ட்டை மட்டும் ஏன் சூஸ் பண்ணாரு? எஸ், பீ பிளான்ட்டை மட்டும் ஏன் சூஸ் பண்ணாரு? ஏன்னா இட் ஹேட் டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ். ஹரிணி சொல்றாங்க, சார் பீ பிளான்ட் கிட்ட வந்து 7 டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. செவன் டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் என்ன அர்த்தம்? 7 டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் என்ன அர்த்தம்? 7 டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் என்ன அர்த்தம்னா, அதுல வந்து பாரு கண்ணுக்கு தெரியுற மாதிரி கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டால் அண்ட் ஷார்ட், yellow and green, round and wrinkled, white and violet. பாரு, நீ ஒயிட்டுக்கும் வயலட்டுக்கும் கண்ணோட பார்த்த உடனே நீ வித்தியாசம் சொல்லிடலாம். புரியுதா? ஆனா பாரு, 2 பசங்களை நிக்க வைங்க, என்ன நிக்க வச்சுக்கோங்க, அண்ட் இன்னொருத்தர் நிக்க வைங்க. அவங்க ஸ்கின் கலரை வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? புரியுதா? சம்திங் இஸ் வெரி
டிஃப்ரெண்ட். பாரு, நமக்கு வயலட் பர்கண்டி எல்லாம் ஒண்ணுதான் சரியா, ஆனா அது வந்து வித்தியாசமானது. ஆனா violet and red are totally very contrasting. Violet and red are very contrasting. Okay, violet and burgundy are less contrast. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So 7 distinct characters இருந்தது. அது இல்லாம easy to yes self and cross pollinate. ஈஸியா அதை வந்து செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேட் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்பிரிங், ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட்டா இருந்தது லைஃப் ஸ்பேன் சரியா. அண்ட் நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் சரியா. ஒரு பட்டாணியில அவங்க வந்து நிறைய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் கொடுக்கும் சரியா. நம்ம வந்து பாரு, ஒரு பட்டாணி கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா. ஒரு ஆண் பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பைசெக்சுவல். ஓகே, ஸோ அந்த பீ பிளான்ட் இருக்குல்லப்பா, அதோட ஒரே ஒரு குழந்தை பிறந்தா அது வந்து லெஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள். ஆனா பட்டாணிக்கு வந்து 100 குழந்தைகள் பிறந்ததுன்னா அது வந்து இட்ஸ் அ பிகர் சாம்பிள் சைஸ். புரியுதா? சாம்பிள் சைஸ் அதிகமா இருந்தா நம்ம தியோரி கரெக்டா தப்பா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். புரியுதா? லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள் கொடுக்கும். ஸோ அதனால அவர் வந்து பீ பிளான்ட்டை சூஸ் பண்றாரு சரியா. ஸோ தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னா சரியா, தாத்தா வந்து பியோர் டால் பிளான்ட்டை பிரீட் பண்ணாரு வித் பியோர் டுவார்ஃப் பிளான்ட் சரியா. நம்ம மெண்டல் தாத்தா என்ன பண்ணாரு, பியோர் டால் பிளான்ட்டை பியோர் டுவார்ஃப் பிளான்ட்டோட பிரீட் பண்ணாரு. பசங்களா உங்களுக்கு தெரியும்ல ஜீன் என்னன்னு தெரியும்ல, அலீல் என்னன்னு தெரியும்ல? தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எஸ், தெரியுமா தெரியாதா? வாட் ஜீனுக்கும் அலீலுக்கும் என்ன வித்தியாசம்? ஜீன்னா என்ன, அலீல்னா என்ன? இது உங்களுக்கு தெரியும்லப்பா? எஸ் தெரியும். டிடி ஃபேமிலிக்கு தெரியும், பூவிலிக்கு தெரியும், செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ரீலக்ஷ்மிக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியும்னா நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். alternate form of a gene. ஓகே, குயிக்கா சொல்லிடுறேன்ப்பா. ஜீன் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a segment of a DNA. புரியுதா? இது வந்து பட்டாணியோட டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இதோட செக்மெண்ட், இது வந்து பட்டாணியோட ஹைட்டை டிசைட் பண்ணோம் சரியா. இது வந்து பட்டாணியோட ஃப்ளவர் கலர் சரியா, ஃப்ளவர் கலர் டிசைட் பண்ணோம். இந்த செக்மெண்ட் வந்து பட்டாணியோட லெட் அஸ் சே ஹைட், ஃப்ளவர் கலர், ஷேப். புரியுதா? சோ ஒரு அந்த டிஎன்ஏல சின்ன சின்ன பார்ட், புரியுதாப்பா? இந்த பார்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து அதோட ஹைட்டை டிசைட் பண்ணுது. திஸ் பார்ட் இது என்ன பண்ணுது, அதோட என்னது ஃப்ளவரோட கலர் என்ன இருக்கும் அதை டிசைட் பண்ணுது. இந்த பார்ட் வந்து அதோட ஷேப் என்ன இருக்குன்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு ஜீன்பா, ஹைட் வந்து ஒரு ஜீன். இந்த ஜீன் வந்து ரெண்டு ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டால் அண்ட் ஷார்ட். புரியுதாப்பா? இது வந்து ஜீன், இது வந்து அலீல். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் வந்து கிட்கேட்டாவும் இருக்கலாம், டைரி மில்காவும் இருக்கலாம். புரியுதா? ரெண்டுமே சாக்லேட் தான். சோ சாக்லேட் இஸ் a gene, dairy milk or KitKat are forms of a chocolate, are types, that is allele of a chocolate. Clear ஆயிருச்சா? Yes, இது clear ஆயிருச்சா? Alternate form of a gene. Say for example same flower color சரியா. நம்ம கிட்ட flower color இருக்குல்ல, flower can be white or violet. புரியுதா? white-ஆ இருந்தா again violet இருந்தா கூட they are all flower, ரெண்டுமே flower தான். இது வந்து allele, இது வந்து ரெண்டு ஜீன். புரியுதா? சரி, ரெண்டு பசங்க இருக்காங்க கிளாஸ்ல வச்சுக்கோங்க. ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒரு பையனோட ஹைட் வந்து பார்த்தேன்னா டாலா இருக்கான், இன்னொரு பையன் வந்து பார்த்தேன்னா ஷார்ட்டா இருக்கான். ஆனா ரெண்டு பேருக்கும் ஹைட் இருக்கத்தானே செய்யுதுப்பா. சோ ஜீன் வந்து எல்லார்கிட்ட இருக்கும். அந்த ஜீன் வந்து விதவிதமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் let's say ஸ்ரீலக்ஷ்மி இருக்காங்கல்ல, ஸ்ரீலக்ஷ்மி ஒரு பட்டாணி பிளான்ட், சம்யுக்தா ஒரு பட்டாணி. ஸ்ரீலக்ஷ்மியும் பட்டாணி, சம்யுக்தாவும் பட்டாணி, ரெண்டு பேர்கிட்டயும் ஃப்ளவர் இருக்கும். ஸ்ரீலக்ஷ்மியோட ஃப்ளவர் ஒயிட்டா இருக்கலாம், ஒயிட்டா இருந்தா லைக் பூவிலியோடது வயலட்டா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனிவேஸ் ஓகே. நம்ம மெண்டல் தாத்தா என்ன பண்ணாருன்னா பியோர் டால் இத பிரீட் பண்ணாரு பியோர் டுவார்ஃப் பிளான்ட்டோட. சரியா? நீங்க கேட்கலாம் சார் பியோர் டுவார்ஃப்னா என்ன? பியோர்னா ஹோமோசைகஸ் பா. பியோர்னா என்ன அர்த்தம்? ஹோமோசைகஸ் கண்டிஷன். ஹோமோசைகஸ்னா ரெண்டு அலீலும் சேமா இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு புரிய வைக்கிறேன் பாருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான், இவன் தான் பட்டாணி சரியா. திஸ் இஸ் பட்டாணி. ஓகே, இந்த பட்டாணி கிட்ட வந்து பார்த்தேன்னா
2n number of chromosome இருக்காப்பா. இதுல இருந்து n வந்து அப்பா கிட்ட இருந்து வருது, n வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து வருது. ஆமாவா இல்லையா? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? குரோமோசோம் வந்து எப்பயும் பேர்ல தான் எக்ஸிஸ்ட் பண்ணும் அப்படின்னு படிச்சிருக்கோமா? குரோமோசோம் வந்து எப்ப வந்தாலும் பேர்ல தான் வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ நம்ம அப்பா கிட்ட இருந்து நமக்கு ஒரு குரோமோசோம் வருது, அம்மா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம் வருது. ஆமாவா இல்லையா? அப்பா கிட்ட இருந்து அப்பாவோட ஹைட் வருது, let us say இங்க அப்பாவோட ஹைட் வருது, இங்க இருந்து அம்மாவோட ஹைட் வருது. இது வந்து கேபிட்டல் டி இருக்கலாம், ஸ்மால் டி இருக்கலாம், இல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி கூட இருக்கலாம். புரியுதா? கேபிட்டல் டி நடந்தா அப்பா கிட்ட இருந்து கேபிட்டல் டி வந்திருக்கு, அம்மா கிட்ட இருந்து கேபிட்டல் டி வந்திருக்கு. ஸ்மால் டி அப்பா கிட்ட இருந்து ஸ்மால் டி வந்திருக்கு, அம்மா கிட்ட இருந்து ஸ்மால் டி. கேபிட்டல் டி ஸ்மால் டினா அப்பா கிட்ட இருந்து கேபிட்டல் டி, அம்மா கிட்ட இருந்து ஸ்மால் டி. இல்லனா அப்பா கிட்ட இருந்து ஸ்மால் டி, அம்மா கிட்ட இருந்து கேபிட்டல் டி. புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ ஒருத்தனுக்கு இந்த 3 பாசிபிள். சரியா? சோ இது பார்த்தேனா இது வந்து ஹோமோசைகஸ். ஏன்னா ரெண்டு அலீலும் சேமா தான் இருக்கு. ஆஃப்ஸ்பிரிங் வந்து டாலா தான் இருப்பான். ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா அகைன் ஷார்ட் இருந்ததுன்னா அப்ப வந்து ஷார்ட்டா தான் இருப்பான். இது வந்து பார்த்தேனா இது வந்து ஹெட்டெரோசைகஸ். when the allele which you get from the father and mother they are different. இந்த allele different ஆனதுன்னா சொல்லுவோம் இது வந்து heterozygous condition. இது வந்து impure னு கூட சொல்லலாம். புரியுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரியாம்பிகா இருக்காங்க. திரியாம்பிகா கிட்ட கேபிட்டல் டி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திரியாம்பிகாவோட ஹைட்டோட ஜீன் வந்து பியூர் டால். திரியாம்பிகா கிட்ட ஸ்மால் டி இருந்தா என்ன சொல்லுவோம்? திரியாம்பிகா இஸ் பியூர் டுவார்ஃப். திரியாம்பிகா கிட்ட இருந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தா என்ன சொல்லுவோம்? பிரியாம்பிகா இஸ் ஹைபிரிட் டால் ஆர் இம்பியூர் டால். புரிஞ்சதா? और ऐसा திரியாம்பிகா கிட்ட இது ரெண்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? திரியாம்பிகா இஸ் ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரெண்டுமே இப்படின்னா நம்ம சொல்லலாம் திரியாம்பிகா இஸ் ஹெட்டெரோசைகஸ். நான் பேரை கூட ரொம்ப டிஃபிகல்ட்டான பேரை சூஸ் பண்ணிட்டேன். திரியாம்பிகா வாயிலே வர மாட்டேங்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டான பேரை சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம்ல வந்து ஸ்ரீ பாரு, ஸ்ரீ எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஸ்ரீ கிட்ட ரெண்டு தான் ஹோமோசைகஸ். திரியாம்பிகா ரொம்ப கஷ்டமான பேருப்பா. திரியாம்பிகா எஸ் யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? திரியாம்பிகா உங்க பேர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லலையா? ஓகே, அம்மா அப்பா கிட்ட சொல்லி பேரை மாத்திக்கோங்க. ஓகே, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை என்ன கூப்பிடுவாங்க அது சொல்லுங்க, நாங்க அப்படி கூப்பிடுவோம். ஓகே, எஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படி. திரியாம்பிகா சொல்லுவாங்க சார் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எஸ் திரியான்னு சொல்லலாமா? ஓகே சோ திரியாம்பிகா சொல்றாங்க திரியான்னு கூப்பிடலாமா? ஓகே, திரியாம்பிகாவை நம்ம மிஸ் 3 னு கூப்பிடலாம். ஓகே, மிஸ் 3. ஓகே, யூ ஆர் மிஸ் 3. ஓகே, சாரி பாரு. ஓகேவா? பியூர் புரிஞ்சுச்சுல. நம்ம மெண்டல் தாத்தா என்ன பண்ணாருன்னா பியூர் டால பியூர் டுவார்ஃப் கூட பிரீட் பண்ணாரு. நீங்க இப்ப என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் மெண்டல் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது இது பியூர் டாலா பியூர் டுவார்ஃபா? இது கூட டாலா இருக்கலாம்ல. பாரு, மெண்டல் தாத்தா ஒரு பீ பிளான்ட்ட பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுதா? தெரியலையே. அது டாலா இருக்கும் இல்ல டுவார்ஃபா இருக்கும். ஆமாவா இல்லையா? சோ மெண்டல் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது இது பியூர் டாலா இம்பியூர் டாலா? யாருக்கோ தெரியுமா? குயிக்கா சொல்லுங்க. மெண்டல் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது இது பியூர் டால்னு? எஸ், மெண்டல் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது? எஸ், யாருக்காவது இந்த கேள்வி வந்ததா? வராது. நாங்களா படிச்சிருந்தா தானே. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. வெரி குட். 3 சொல்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு சார். டெஸ்ட் கிராஸா? இல்லப்பா, நோ. டெஸ்ட் கிராஸ் வந்து இதுக்கு அடுத்தது தானே பண்ணுவோம். மெண்டல் என்ன பண்ணாருன்னா பாருப்பா, மெண்டல் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு டால் பிளான்ட் இருக்குல்ல, ஒரு டால் பிளான்ட் எடுத்தாரு. அந்த டால் பிளான்ட்டை வந்து திருப்பி பிரீட் பண்ணிட்டே இருந்தாரு. மெண்டல் வந்து 2 டால் பிளான்ட் எடுத்தாருப்பா, அதை வந்து திருப்பி பிரீட் பண்ணிட்டே இருந்தாரு. பிரீட் பண்ண உடனே டால் பிளான்ட் வரல, அதை திருப்பி செல்ஃப் பிரீட் பண்ணாரு. ஏதாவது ஷார்ட் பிளான்ட் நடுவில் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. மெண்டல் kept breeding tall plants. I mean, if there was a short plant, he removed it. After several generation, it will become pure tall. Yes or no? அது வந்து பியூர் டாலா முடிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி, கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன். தன்யா வெரி குட் பா. அது வந்து கண்டினியூஸா செல்ஃப் பாலினேட் பண்ணிட்டு இருந்தாரு. சேம் ஃபார் ஷார்ட் ஆல்சோ. ஏன்னா பாருப்பா, இப்ப நம்ம கிட்ட F1 இல்ல F2 இல்ல. மெண்டல் தாத்தாக்கு தெரியாது இது டாமினன்டா மெண்டல் தாத்தாக்கு இப்ப தெரியல. புரியுதா? சோ மெண்டல் என்ன பண்ணாரு, ஒரு பிளான்ட் எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஷார்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. So he got a pure tall.
இந்த ஷார்ட் பிளான்ட்டை ப்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃப்டர் ஃபியூ ஜெனரேஷன் ஆல் த பிளான்ட்ஸ் வேர் ஷார்ட், ஸோ ஹி காட் த ஷார்ட் பிளான்ட். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டையும் ப்ரீட் பண்ணாரு. இதில் அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா பார்ப்பா, இது வந்து பியோர்டால் பியோர் டார்ஃப், இதோட கேமிட் வந்து கேபிட்டல் டி, இதோட வந்து ஸ்மால் டி, ரெண்டும் சேர்ந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ ஆல் வேர் டால், ஆல் டால், எல்லாமே டாலா இருந்ததா. சரி, எல்லாமே டாலா இருந்ததா. ஸோ மெண்டல் அதை என்ன பண்ணாரு, தலை சொரிய ஆரம்பிச்சாரு. நீங்க மெண்டலா இருந்தா நீங்க மென்டல் இல்லப்பா, நீங்க மெண்டல் தாத்தாவா இருந்தா சரியா, நீங்க மென்டல் நான் சொல்லல, பட் நீங்க மெண்டல் தாத்தா வந்து இப்ப என்ன யோசிப்பீங்க? எஸ், இந்த இடத்துல நீங்க என்ன யோசிப்பீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க, இந்த ஆஃப் ஸ்பிரிங் இருக்குல்ல, இந்த ரெண்டோட குழந்தையும் குழந்தை கிட்ட அப்பாவோட, இது வந்து அப்பான்னு வச்சுக்கலாம், அப்பாவோட கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு, இந்த கேரக்டர்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. சரியா? ஸோ மெண்டல் என்ன சொன்னாரு, டாலையும் ஷார்ட்டையும் நான் ப்ரீட் பண்ணப்ப எனக்கு எல்லாமே டாலா தான் கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே டால் தான் கிடைச்சது, மீடியம் ஹைட் கூட இல்லை. இன்னொன்று விஷயம் என்ன சொன்னாரு, தெர் இஸ் நோ பிளெண்டிங். புரியுதா? டாலையும் ஷார்ட்டையும் ப்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஹைட் வந்துருச்சு அப்படி கூட இல்லை, இதில் அது வந்து டாலா தான் இருந்தது, எல்லாமே டாலா தான் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. சரி, மெண்டல் தாத்தா விட்டாரா? விடல. அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவர் இந்த பிளான்ட் இருந்ததுலப்பா, இதோட குழந்தை இருந்ததுல, இதுல வந்து ஒண்ணு மட்டும் பிறக்கல. சரி, இது வந்து இதை வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு, செல்ஃப் பாலினேட். ஸோ செல்ஃப் பாலினேட் பண்ண அப்ப இவர் அப்படின்னு என்ன அர்த்தம், கேபிட்டல் டி ஸ்மால் டி ப்ரீடிங் வித் கேபிட்டல் டி ஸ்மால் டி, செல்ஃப் பாலினேட் பண்ணிட்டாரு. அதை புரியுதாப்பா? இந்த ஃப்ளவர்ல சேம் இதோட போலனை எடுத்து இதோட ஸ்டிக்மா மேலே வச்சுட்டாரு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்த்தாருன்னா அவரு, ஸோ இதை நம்ம வந்து புன்னெட் ஸ்கொயர் பண்ணலாம். கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே எழுதியிருக்கேன், இதை வந்து இங்கே எழுதிடலாம் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ என்ன வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் டி ஸ்மால் டி, இது வந்து அவருக்கு கிடைச்சது. ஸோ இப்போ என்ன பார்த்தாருன்னா, மெண்டல் தாத்தா என்ன பார்த்தாருன்னா, சரியா, மெண்டல் தாத்தா திருப்பி பார்த்தாரு. சரியா? ஸோ மெண்டல் தாத்தா இப்போ என்ன பார்த்தாருன்னா, என்ன பார்த்தாரு, இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 25% பேசிக்லி 75% வந்து டாலா இருந்தாங்களா. ஓகே, ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் 75% வந்து டாலா இருந்துச்சா, தென் 25% வந்து ஷார்ட்டா இருந்துச்சா. சரி, இதுல வந்து 75% டால் அண்ட் 25% டுவார்ஃப். இதுல மெண்டல் தாத்தா என்ன பார்த்தாரு, திருப்பி மெண்டல் தாத்தா தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. இதுல வந்து என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க, நீங்க மெண்டல் தாத்தாக்கு பதிலா இருந்தீங்களா, நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த கேரக்டர், சரி, இந்த கேரக்டர் எஃப் ஒரு கீழே இருக்கிற ஜெனரேஷன்ல வராம அதோட குழந்தை கிட்ட வந்திருக்கு பாருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து சிம்பிளான முறையில் சொல்லி கொடுக்குறேன் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு இருக்கான்னு வச்சுக்கலாம். சரியா, விஷ்ணு இருக்கான். சரியா, விஷ்ணுவோட வைஃப். சரியா, விஷ்ணுவோட வைஃப். சரியா, விஷ்ணுவோட அவங்களோட குழந்தை. So Vishnu irka, Vishnuoda wife. Guys, names taken in the class are fictional, have no relevance to anyone in the class or outside of the class. Okay, please என்ன வந்து அடிக்க கூடாது வந்து. Okay, so விஷ்ணு இருக்கான். சரியா, விஷ்ணுவோட வைஃப் இருக்காங்க. விஷ்ணு கைஸ் திருப்பி சொல்றேன், பேர்லாம் ஓகே ரொம்ப ஃபிக்ஷனல். ஓகே, ஸோ விஷ்ணு இருக்கான், விஷ்ணுவோட வைஃப் இருக்காங்க. எனக்குலாம் அப்படியே திக்குங்கிறோம் சில டைம். ஓகே, பட் எனிவேஸ் ஓகே, உங்களுக்காக பாருங்க நான் எவ்வளோ ரிஸ்க்ல எடுக்க ரெடியா இருக்கேன். ஓகே, பட் எனிவேஸ் ஸோ விஷ்ணு இருக்கா, விஷ்ணுவோட வைஃப் இருக்காங்க. சரியா, விஷ்ணுவோட குழந்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல் த விஷ்ணு இஸ் பட்டாணி. ஓகே, சாரி, ஓகே, லெட் மீ மேக் இட் கிளியர் பா. விஷ்ணு வந்து என்னோட பட்டாணி பிளான்ட்டோட பேரு. சரியா, விஷ்ணு வந்து என்னோட பட்டாணி பிளான்ட்டோட பேர். ஓகே, இட் இஸ் நாட் அ ஹியூமன், இட் இஸ் அ பிளான்ட். ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு பிளான்ட் விஷ்ணு இருக்கு, இது வந்து மிஸ்ஸஸ் விஷ்ணு. சரி, இவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா, சரியா, விஷ்ணு வந்து டாலா இருக்காங்க, மிஸ்ஸஸ் விஷ்ணு வந்து ஷார்ட் கேரக்டர். சரியா, இவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே டாலா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன நினைச்சோம், அது வந்து F1 ஜெனரேஷன். எல்லாமே டாலா இருந்தாலும் என்ன சொன்னா, விஷ்ணுவோட கேரக்டர் மட்டும்தான்
விஷ்ணுவும் மிஸ்ஸஸ் விஷ்ணுவோட குழந்தையோட வந்திருக்கு. சரியா? மிஸ்ஸஸ் விஷ்ணு வந்து பயங்கரமா சண்டை போட்டாங்க. விஷ்ணு நீ ஏதோ தப்பா பண்ணியிருக்க, ஏதாவது கொலர்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? சண்டை, விஷ்ணுக்கும் விஷ்ணுவோட வைஃபுக்கும் சண்டை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், விஷ்ணுவோட லைக் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குல்லப்பா, அது நம்ம என்ன பண்ணோம், அது வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணதால என்னாச்சு, அவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா 75% வந்து விஷ்ணுவோட கேரக்டர்ஸ் இருக்கு, ஆனால் 25% கிட்ட வந்து மிஸ்ஸஸ் விஷ்ணுவோட கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், எஸ் இந்த இடத்துல கூட மிஸ்ஸஸ் விஷ்ணுவோட கேரக்டர்ஸ் இருந்தது, ஆனா அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகல. இந்த இடத்துல கூட மிஸ்ஸஸ் விஷ்ணுவோட கேரக்டர்ஸ் இருந்தது, அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகல, எக்ஸ்பிரஸ் ஆகல. ஆனா இங்க நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணப்ப, இந்த சேம நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணப்ப பாசிபிள் கிராஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ஸஸ் விஷ்ணுவோட ஜெனடிக்ஸ் வந்திருக்கு, அதனால இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, அதனால 25% வந்து ஷார்ட்டா இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து மெண்டல் தாத்தா என்ன கன்க்ளூட் பண்ணார்னா, whenever two dissimilar alleles are present, எப்பயாவது 2 dissimilar alleles இருந்ததுன்னா ஒன்னு வந்து இன்னொன்னு டாமினேட் பண்ணும். சரியா? டாமினேட் எது பண்ணுதோ அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிரும். அது எக்ஸ்பிரஸ் ஆனது பேர் வந்து டாமினன்ட் allele. The one which is not expressed is called as the recessive allele. ஓகே, இது வந்து law of dominance. இதோட என்ன சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார்னா, the gametes at the time of formation of gametes, the alleles get separated. gametes form ஆறப்ப அந்த allele வந்து செப்பரேட் ஆகும், அந்த allele செப்பரேட் ஆகும் and they unite back at the time of zygote formation. and அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, alleles always exist in pair. பாரு, மெண்டல் தாத்தா இந்த எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, allele வந்து சிங்கிளா இருக்குமா டபுளா இருக்குமா ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த out of 100 if 75% are tall and 25% are dwarf, அப்படினா இது வந்து இந்த சினாரியோ எப்ப பாசிபிள்னா when alleles are present in pair, அப்பதான் இந்த சினாரியோ பாசிபிள், இல்லனா இந்த சினாரியோ வந்து பாசிபிளே இல்ல. புரியுதா? சோ அதனால அவர் வந்து இத கண்டுபிடிச்சாரு. இப்போ நீங்க என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் சரி சார் எனக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து பியூர் டால், இது வந்து பியூர் டுவார்ஃப், ஆனா மெண்டல் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது இது வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி டாலா இல்ல கேபிட்டல் டி டாலா? மெண்டல் தாத்தாக்கு வந்து இது எப்படி புரிஞ்சது? How do you know if a cross, மெண்டல் தாத்தா என்ன சொன்னாரு, சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா பினோடைப் ரேஷியோ சொல்லுவோம். பினோடைப் ரேஷியோ என்ன அர்த்தமா, பிசிக்கல் அப்பியரன்ஸ். சரியா? பிசிக்கல் கண்ணுக்கு தெரியற மாதிரி எப்படி இருக்கு, பிசிக்கல் அப்பியரன்ஸோட ரேஷியோ பாத்தீங்கன்னா இட் இஸ் 3:1, 3 tall and 1 short. சரியா? ஜீனோடைபிக் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஜீனோடைபிக் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2:1. 1 is capital T, 2 is capital T small t and this is small t. சரியா? ஓகே, ஸோ இது வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ. இப்போ நீங்க கிட்ட கேட்கலாம், சார் மெண்டல் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது இது வந்து கேபிட்டல் டியா, என் முன்னால இருக்கிற பிளான்ட், சரி என் முன்னால இருக்கிற பிளான்ட் கேபிட்டல் டி டாலா இல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி டாலா? எஸ், அப்போதான் டெஸ்ட் கிராஸ் பண்றோம். வெரி குட், 3 சொல்றாங்க, அப்பதான் நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்றோம். டெஸ்ட் கிராஸ் என்ன அர்த்தம், டெஸ்ட் கிராஸ் என்ன அர்த்தம்னா நம்ம டால் பிளான்ட்டை தூக்கி அதை வந்து ஷார்ட் பிளான்ட் கூட ப்ரீட் பண்றது. புரியுதா? இந்த டால் பிளான்ட்டை எடுத்து நான் ஷார்ட் பிளான்ட் கூட ப்ரீட் பண்ணேன்னா இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 100% எல்லாமே டாலா தான் கிடைக்கும். ஏன்னா இதுல இருந்து கேபிட்டல் டி வரும், இதுல இருந்து ஸ்மால் டி வரும், 100% டாலா. புரியுதா? ஒரு டால் பிளான்ட்டை ஒரு ரெசசிவ் பிளான்ட்டோட ப்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே டாலா கிடைச்சாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம், விஷ்ணு வந்து டால், கேபிட்டல் டி டால்னு அர்த்தம். சரியா? விஷ்ணு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தா இவனோட குழந்தை எப்படி இருக்கும்? எஸ் கைஸ், இவனோட குழந்தை எப்படி இருக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி. இட் இஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி, capital T, small t. So if Vishnu is capital T, all the offsprings when we cross it with small t will be tall. But if Vishnu is capital T, small t, when we breed it with small t, 50% will be tall and 50% will be dwarf. Correct?
புரிஞ்சதா? ஸோ விஷ்ணுவோட குழந்தைய பார்த்து நம்ம விஷ்ணு வந்து கேபிட்டல் டியா இல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டியா நம்ம கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஸோ விஷ்ணுவோட குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவன் கேபிட்டல் டியா கேபிட்டல் ஸ்மால் டியா பார்க்க முடியுது. புரியுதா? நம்ம மெண்டல் தாத்தா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுது உங்களுக்கு பசங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கல்ல, மெண்டல் தாத்தா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நான் யோசிக்கவே எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்றது மண்டை குழம்புது. ஓகே, தன்யா கேட்குறாங்க சார் ஃபேக்டர்ஸ்னா என்ன? அதான் சொன்னேன்ப்பா, நம்ம மெண்டல் தாத்தா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றப்ப ஜீன் அலீல் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஃபேக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஃபேக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேர்ல தான் எக்ஸிஸ்ட் பண்ணுது. இந்த ஃபேக்டர் எக்ஸிஸ்ட் இன் பேர் and the factors if they are similar they will be expressed if they are dissimilar. If a factor is dissimilar, the one which is expressed, only one is expressed, and the one which is expressed is a dominant factor and the one which is not expressed is a recessive factor. அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு தான் நமக்கு வந்து அந்த ஃபேக்டர்ஸ் மெண்டல் தாத்தா ஃபேக்டர் சொன்னார்ல, அது வந்து ஜீன் தான், அது வந்து குரோமோசோம் தான், அது வந்து அப்புறம் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். புரியுதா? ஸோ மெண்டல் தாத்தா வாஸ் ahead of his time. Okay, Mendel Tata was ahead of his time, like Vishnu Priyan is ahead of his time. Mendel Tata was also ahead of his time. Okay, புரிஞ்சிருச்சாப்பா? Yes, very good, perfect. Okay, so அவ்வளவுதான், சிம்பிள் தான்ப்பா, மற்றது ஒண்ணுமே இல்லை. புரியுதா? ஸோ சேம் திங் பாருப்பா. மெண்டல் தாத்தா வந்து என்ன பண்ணோம், மோனோஹைபிரிட் கிராஸ்னா நம்ம வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸ்டடி பண்றோம். சரியா? சோ பாருப்பா, மோனோஹைபிரிட் கிராஸ்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் பார்க்கறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம விஷ்ணு கேஸ்ல விஷ்ணுவோட மிஸ்ஸஸோட ஹைட் என்ன, விஷ்ணுவோட குழந்தைகளோட ஹைட் என்ன, விஷ்ணுவோட கிராண்ட் சில்ட்ரனோட ஹைட் என்ன, நம்ம பாரு ஹைட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா விஷ்ணுவோட ஹைட் என்ன, விஷ்ணுவோட ஐ கலர் என்ன, விஷ்ணுவோட மிஸ்ஸஸோட ஹைட் என்ன, மிஸ்ஸஸோட ஹை கலர் என்ன. சரியா? விஷ்ணுவோட குழந்தைகளோட ஹைட் என்ன, அவங்களோட ஐ கலர் என்ன. பர் ரெண்டு கேரக்டர், ஹைட் அண்ட் ஐ கலர். So when we are studying two character, generation after generation, it is called as dihybrid cross. When you are studying only one character, generation after generation is called as hybrid cross. Okay, very good. டோன்ட் வரி பா ஸ்ரீ, புரிஞ்சிருச்சுல, அவ்வளோதான், மற்றதுல ஒன்றும் வராது. ஓகே, நான் அடுத்ததை நம்ம பார்க்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், மெண்டலோட எந்த கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணாரு? மெண்டல் வந்து பாரு ஹைட்டை கன்சிடர் பண்ணாரு. சரியா? மெண்டல் வந்து ஹைட்டை படிச்சாரு, ஃப்ளவர் கலரை படிச்சாரு, ஃப்ளவர் பொசிஷன்னா பாருப்பா, ஏக்ஷியல்னா ஆக்சிஸ்ல இருக்கிற பொசிஷன், இது வந்து ஆக்சிஸ்ல இருக்கிறது ஏக்ஷியல் ஃப்ளவர், இது வந்து டெர்மினல் ஃப்ளவர், திஸ் இஸ் டெர்மினல். புரியுதா? ஃப்ளவர் எங்க இருக்கு, ஆக்சிஸ்ல இருக்க, டெர்மினல்ல இருக்கா. சரி, அது வந்து தென் பாட் ஷேப், அந்த பட்டாணியோட பாட் இருக்குல்ல, அது வந்து இன்ஃப்ளேட்டட், இந்த பாட் இன்ஃப்ளேட்டடா இருக்கா இல்ல கன்ஸ்ட்ரிக்டடா இருக்கா, பாட் கலர் கிரீனா இருக்கா yellow இருக்கா, ஷீட் ஷேப் yellow ரவுண்ட், இது புரிஞ்சுச்சுன்னா இந்த 7 கேரக்டர்ஸ் மெண்டல் வந்து ஸ்டடி பண்ணாரு. அடுத்து நம்ம பார்க்கலாம். Now, ஏன் பைசன் டைம் ஈஸி டு கல்டிவேட், ஷார்ட் லைஃப் ஸ்பேன், மெனி கண்ட்ராஸ்டிங் ட்ரேட், 7 பேசிக்கலி, செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேட் பண்ணலாம். ஓகே, ப்ரொடியூசஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரியா? குயிக்கா ரிவைஸ் பண்ணிக்கோ. தென் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாப்பா நான் சொன்னேன்ல, ஸோ இது வந்து எஸ் திஸ் இஸ் மோனோஹைபிரிட் கிராஸ் ஆஃப் மெண்டல். இதுல என்ன கேட்பாங்க, வாட் இஸ் த phenotypic ரேஷியோ? பசங்களா, phenotype என்ன? பிசிக்கல் அப்பியரன்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், phenotype என்ன? பிசிக்கலா, அது வந்து பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுது. சரியா? ஜீனோடைப் என்ன? ஜெனெட்டிக் மேக்கப், அதோட ஜெனெட்டிக் மேக்கப் என்ன இருக்கு. ஓகே, சோ என்ன கேட்பாங்க, மோனோஹைபிரிட் கிராஸ்ல F2 ஜெனரேஷனோட phenotype என்ன? 3:1. மோனோஹைபிரிட் கிராஸோட F2 ஜெனரேஷனோட ஜீனோடைப் என்ன? ஜீனோடைப் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பா 1:2, 2:1. That is capital T 1, capital T small t and small t. உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கலாம், what is the ratio of pure tall and pure dwarf in F2 generation of a monohybrid cross? What is the ratio of pure tall and pure dwarf
Very good, Tirambika. It is 1:2. But pure tall and pure dwarf ratio என்ன 1:1. Pure tall and hybrid tall 1:2. சரியா, இந்த மாதிரி கூட அவங்க क्वेश्चन கேட்கலாம். ஓகே, ப்ளீஸ் பி கேர்ஃபுல். என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம அது வந்து ஆன்சர் பண்ணோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிளாஸ் புரிஞ்சிருச்சுனப்பா. டெஸ்ட் கிளாஸ் கூட புரிஞ்சிருச்சு. வெரி குட். Now we studied law of dominance. உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். law of dominance புரிஞ்சிருச்சுலப்பா. Yes, very good. Then law of segregation பார்க்கலாம். The law of segregation states that during the production of gametes, two copies of each heredity factor segregate. நான் சொன்னேன்ல, gamete form ஆறப்ப அது வந்து செப்பரேட் ஆகும், அவ்வளவுதான். அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் MCQs பார்க்கலாம்ப்பா. A trait that overpowers hide another trait is, come on. A trait that overpowers or hides other trait is, come on pa. ரொம்ப சிம்பிளான கேள்வி. Very good. Answer is dominant trait. யார்ப்பா recessive trait? யார் போட்டது? SD, Ramesh, Gayatri, Samyukta, Rajappa. Great job. இது வந்து dominant trait. Then the term homozygous refers to an individual that has Vishnu in his name. Two different alleles for a particular gene, two identical alleles for a particular gene, multiple alleles for a particular gene, no alleles for a particular gene. I know my jokes are mokkai, but I love them. Sri Lakshmi, just type A, B, C, D in the comment box. It will pick up. Very good. The answer is option B. Homozygous na nartham. Two identical alleles are there. This is homozygous. This is homozygous. Capital B, capital T is homozygous. Capital B, small b is a homozygous. Yeah, homozygous na rendume same ah irukradna. SD, Ramesh, Harini, Puvili, Alpha. Great job pa. Adutha question paakalam. The genetic makeup of individual is referred to as. Genetic makeup na enna solvom? Phenotype, genotype, allele, homozygosity. Come on. Yes. Yes, genetic makeup நம்ம வந்து genotype அப்படினு சொல்லுவோம்ப்பா. Phenotype na physical appearance. Sanjay, Vishnu, Mala, Irene, Gayatri, great job pa. Okay, physical genetic makeup na genotype. சரியா? Capital T, capital T, capital T, small t, small t, small t. இதெல்லாம் வந்து genotype. Phenotype na physical appearance. Tall, short. சரியா? அது மாதிரி yellow, green அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா physical. கண்ணுக்கு எப்படி தெரியுது? அதான் physical appearance. Okay, very good. Very good. அடுத்து நம்ம வந்து dihybrid cross பார்க்கலாம்ப்பா. Dihybrid cross யாருக்கெல்லாம் தெரியும்? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. Dihybrid cross யாருக்கெல்லாம் தெரியும்? Yes. ஐயோ ஐயோ. Yes பசங்களா. Dihybrid cross யாருக்கெல்லாம் தெரியும்? ஹேமாக்கு தெரியாது, மற்ற பசங்களுக்கு தெரியும். உங்களுக்கு குயிக்கா முடிச்சிடலாம். சரியா? பாருப்பா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல கொஞ்சம் பின்னால வருது, கவலைப்படாதீங்க. இந்த 10th படிச்சிருப்பீங்க, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிக்கலாம். ஓகே, ஸோ டைஹைபிரிட் கிராஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 கேரக்டர் மேல ஃபோக்கஸ் பண்றோம். ஒரே நேரத்துல 2 கேரக்டர் மேல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மெண்டல் வந்து ஷேப் அண்ட் கலர். புரியுதாப்பா? ஷேப் அண்ட் கலர். ஸோ நீங்க ஷேப் பாத்தீங்கன்னா ஷேப் கேன் பி ரவுண்ட் or wrinkled. சரியா? color can be yellow or green. okay அப்பா? yes. so now இதுல நீங்க பாத்தீங்கன்னாப்பா
பாரு நம்ம ரெண்டு கேரக்டரையும் ஒண்ணா பார்க்கறோம். So round is depicted by capital R, round is capital R, wrinkled is small r. Okay, capital R, capital R, capital Y, small r, small r, small y, small y. This is pure round and yellow, round and yellow. இத நம்ம எது கூட ப்ரீட் பண்றோம்? wrinkled and green. புரியுதாப்பா? yes, again இது பார்த்தேனா pure dominant, this is pure recessive. Okay, pure dominant and pure recessive. yes, pure dominant அதாவா பூவில் இந்த உங்களுக்கு 19th எக்ஸாம் பா, அதுக்கு அப்புறம் நம்ம வந்து நீட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, yes, don't worry பா. so this is என்ன சொல்றது, round and yellow, round and green, pure round. pure ஏன் சொல்றேன்? because both are capital R this thing. இப்போ ஒரு gamete ஃபார்ம் ஆகுது பசங்களா, பாரு ஒரு gamete ஃபார்ம் ஆகுதுன்னா அதுகிட்ட வந்து ரெண்டு கேரக்டரும் இருக்கணும், ஷேப்பும் இருக்கணும், கலரும் இருக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுல இருந்து ஷேப் என்ன வரும்? R மட்டும் தானே வரும். ஷேப் என்ன? கேபிட்டல் R மட்டும் தான் வரும். சரியா? கலர் கேபிட்டல் Y மட்டும் தான் வர முடியும். ஆமாவா இல்லையா? ஒரு gamete ஃபார்ம் ஆனா அதுகிட்ட ஷேப்பும் இருக்கணும், கலரும் இருக்கணும். இங்க பாருங்க என்ன ஷேப் இருக்கும்? ஸ்மால் r wrinkled and color is small y green. ரெண்டும் இருக்கா? சோ இதுல F1 ஜெனரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாப்பா, F1 ஜெனரேஷன்ல எல்லாரும் கேபிட்டல் R, ஸ்மால் r, கேபிட்டல் Y, small y தான் இருப்பாங்க. so this will be, can I say it will be round and yellow? ஏன் round and yellow? ஏன்னா பாரு இந்த கேபிட்டல் R வந்து இந்த ஸ்மால் r சப்ரஸ் பண்ணிரும், இந்த கேபிட்டல் Y வந்து இந்த ஸ்மால் y ய சப்ரஸ் பண்ணிரும். ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாவா இல்லையா? டெஃபினெட்லி. சரி, இது வந்து இப்படி சப்ரஸ் பண்ணிரும். ஓகே, வெரி குட் சார். அடுத்தது பாருங்கப்பா, இப்போ நீங்க கேட்கலாம், சார் நீங்க இதை ஏன் சார் இப்படி எழுதல கேபிட்டல் இந்த மாதிரி? யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கு? சார் நீங்க ஏன் இது அப்படியே அப்படியே எழுதல? யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கு? who has this doubt? yes, யாருக்கு இந்த டவுட் இருக்கு? சார் நீங்க ஏன் இப்படி எழுதல? எஸ்டிக்கு அந்த டவுட் இருக்கு, பூவிலிக்கு இருக்கு, வேற யாருக்கு இருக்கா? சித்ராங்கும் இருக்கு. பாப்பா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பா. பாரு நான் இப்படி கூட எழுதிருக்கலாம், ஆனா ஐ ஹாவ் டு செக் லைக் திஸ்ல. இது வந்து கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கு, புரியுதா? எனக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ டு மேக் இட் ஈஸியர் நம்ம என்ன பண்றோம், ஒரு 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 ஜீன் இருக்குல்ல, ஒரு அது கூடவே எழுதிடுறோம், புரியுதா? we for making it easier for us to understand, what we do is we write it like this. we write both the alleles of a character together. புரிஞ்சதா? ஜஸ்ட் கொஞ்சம் ஈஸியா ஆக்குறதுக்கு தானப்பா. அப்பதான் நமக்கு வந்து கண்ணுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். அவ்வளவு சிம்பிள். ஓகே, காட் இட்? பாரு எல்லாமே சேம் தான், ஆனா ஜஸ்ட் அது வந்து கொஞ்சம் ஈஸி பண்றதுக்காக, நம்ம வந்து தப்பு பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஓகே, சோ F1 ஜெனரேஷன்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? F1ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. சோ F2க்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு F2 ஜெனரேஷன் வேணும், நம்ம என்ன பண்ணுவோம்? இத நம்ம வந்து செல்ஃப் என்ன பண்ணுவோம்? இத நம்ம வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? இத நம்ம என்ன பண்ணுவோம்? இத நம்ம வந்து செல்ஃப் பாலினேட் பண்ண போறோம். எப்படி செல்ஃப் பாலினேட் பண்ணலாம் அதை பார்க்கலாம்ப்பா. ஸோ என்ன இருந்தது என்கிட்ட வந்து கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் y, எஸ் ஆர் நோ? சேம் இங்க கூட பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் y. ஆமாவா இல்லையா? எஸ், இங்க வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? சேமா இதை நான் வந்து செல்ஃப் பாலினேட் பண்ண போறேன். எஸ்ஸா நோவா? எஸ் ஆர் நோவா? பர்ஃபெக்ட். ஸோ இதுல என்ன கேமீட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் பாருப்பாங்க சொல்லுப்பா. இதுல என்னென்ன கேமீட் வரலாம்? கேபிட்டல் ஆர், இது பாரு கேபிட்டல் ஆர் வந்து கேபிட்டல் Y கூட கூட போறோம். தென் கேபிட்டல் ஆர், ஸ்மால் y. ஆமாவா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? ஒரு கேமீட்ல எனக்கு ஷேப்பும் வேணும், கலரும் வேணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொன்னேன்? ஒரு கேமீட்ல எனக்கு ஷேப்பும் வேணும், கலரும் வேணும். பாரு இது ஒன்று பாசிபிளா? ஷேப் கலர், ஷேப் கலர். இன்னொன்னு பாரு, இந்த ஸ்மால் ஆர் கூட இந்த கேபிட்டல் Y கூட போகும், and the small r can go with small y. So small r, capital Y, small r, small y. So these are the four possible combination. ஆமாவா இல்லையா? இது நாலு வந்து possible combination.
போடலாம்ப்பா சிவமா சிவன்யா போடலாம்ப்பா புன்னெட் ஸ்கொயர் கவலைப்படாத இது பாரு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ கரெக்டா சேம் இதுக்கு கூட பார்த்தா இந்த சேம் 4 தான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y கேபிட்டல் ஆர் ஸ்மால் y ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் ஆர் ஸ்மால் y இதனால தான இப்ப காம்பினேஷன்ஸ் எஸ் இப்போ நம்ம என்ன பண்ணனும் இது ரெண்டையும் பிரீட் பண்றோம் இது நம்ம வந்து ரெண்டையும் பிரீட் பண்ணலாம் எதெல்லாம் பாசிபிள் காம்பினேஷன் வாட் ஆல் கேன் பி பாசிபிள் காம்பினேஷன் அதுக்கு நம்ம வந்து புன்னெட் ஸ்கொயர் இப்ப போடலாம் ஓகே ஒரு புன்னெட் ஸ்கொயர் போட்டுடலாம் yes so இது எல்லாத்தையும் நான் இங்க எழுதிறேன் சரியா so capital R capital Y capital R small y small r capital Y small r small y clear-ஆ இருக்காப்பா இது yes இது clear-ஆ இருக்கா we will do pa 3 ambika we will do கவலைப்படாத பண்றேன் இது clear-ஆ இருக்கா அதுக்கு அப்புறம் இங்க பார்க்கலாம் இங்க வந்து இங்க எடுத்துலாம் capital R capital Y இது இங்க எழுதிருக்கேன் capital R small y small r capital Y small r small y yes பசங்களா இங்க வரைக்கும் clear-ஆ இருக்கா yes இப்ப பாருங்க சோ இதெல்லாம் பாசிபிள் காம்பினேஷன் நம்ம புன்னெட் இந்த ஏன் வரைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி செக்கர் போர்டு ஏன் வரைஞ்சிருக்கோம் சோ தட் நம்ம வந்து காம்பினேஷன் மிஸ் பண்ண கூடாது பாரு 4 நாள் இருக்குல்ல டோட்டலா 16 காம்பினேஷன் வர போகுது சோ நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ணிர கூடாது அதுக்காக பண்ணிருக்கோம் ஓகே நான் இப்ப பாரு சோ இங்க இருந்து கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் R கேபிட்டல் Y மேல இருந்து கேபிட்டல் R கேபிட்டல் Y இப்படி எழுதாம நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி எழுதுவேன் எஸ் இது வந்து கேபிட்டல் R கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் Y புரியுதா பாரு இது இங்க இருந்து வருது இது இங்க இருந்து வருது கைஸ் கிளியரா புரியுதா எப்படி எழுதுனேன்னு இங்க இந்த பாக்ஸ்ல எங்க வருது இங்க இருந்து வருது சோ இங்க இருந்து கேபிட்டல் R இங்க இருந்து கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் Y எஸ் புரிஞ்சதா புரியலையா வெரி குட் இன்னொரு பார்க்கலாம் இங்க இருந்து வருது கேபிட்டல் R கேபிட்டல் Y இங்க இருந்து கேபிட்டல் R ஸ்மால் y இங்க இருந்து என்ன வந்தது அகைன் கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் R ஸ்மால் y தென் இதே மாதிரி சிம்பிளி இங்க இருந்து கேபிட்டல் R கேபிட்டல் Y ஸ்மால் r கேபிட்டல் Y அகைன் கேபிட்டல் R கேபிட்டல் Y ஸ்மால் r ஸ்மால் y ஈஸியா குயிக்கா ஃபில் பண்ணிரட்டா எல்லாரையும் குயிக்கா ஃபில் பண்ணிரட்டா வெரி குட் so let us see capital R இங்க இருந்து வந்து capital R capital Y small y இங்க இருந்து என்ன வருது பாரு இங்க இருந்து வந்து capital R small y capital R small y yes capital R small y capital Y small r again capital R small y small y small r yes again capital R small r capital Y capital Y capital R small r capital Y small y small r capital Y capital Y small r capital Y small y here capital R small r capital Y small y capital R small y small r small r capital Y small y small r small y small y yes clear சோ இதுல நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து எல்லா காம்பினேஷனும் எழுதாச்சு இது வந்து ஜெனடிக் காம்பினேஷன் ஆனா பிசிக்கலா அது எப்படி தெரியும் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் சரியா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் பாருப்பா இது எப்படி தெரியுது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y இது என்னவா இருக்கும் சொல்லுங்க இதோட பிசிக்கல் இது எப்படி தெரியும் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் ரவுண்டா இருக்குமா ரிங்கிள்டா இருக்குமா yellowவா இருக்குமா greenஆ இருக்குமா round and yellow aesthetic சொல்றாங்க round and yellow exactly இது எப்படி இருக்கும் again round and yellow பாரு capital R round capital Y small y yellow ஏனா capital Y வந்து green-ஐ suppress பண்ணிரும் இங்க கூட பாருங்க
கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் வந்து ஸ்மால் ஆர் சப்ரஸ் பண்ணிரும், கேபிட்டல் Y ரவுண்ட் அண்ட் yellow. இது கூட ரவுண்ட் அண்ட் yellow. எஸ் பாருங்க, ரவுண்ட் அண்ட் yellowவா இருக்குமா? இது கூட ரவுண்ட் அண்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் Y. எஸ் சேம் இங்க பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y, அகைன் ரவுண்ட் yellow. இங்க பாரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் வந்து ஸ்மால் ஆர் சப்ரஸ் பண்ணிரும், கேபிட்டல் Y அகைன் ரவுண்ட் அண்ட் yellow. இங்க பாருங்க கேபிட்டல் ஆர் வந்து ஸ்மால் ஆர் சப்ரஸ் பண்ணிரும், கேபிட்டல் Y வந்து ஸ்மால் y சப்ரஸ் பண்ணிரும், ரவுண்ட் அண்ட் yellow. ஓகே எஸ் ஆமாவா இல்லையா? தென் இங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் சப்ரஸ் பண்ணிரும், கேபிட்டல் Y ஸ்மால் y சப்ரஸ், ரவுண்ட் அண்ட் yellow. இது கூட பாத்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் yellow. இதுக்கு மேல ரவுண்ட் அண்ட் yellow இல்ல. சரி, உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஏன்னா இது வந்து 100 1000 தடவை 1000க்கு மேல நான் பண்ணிருக்கேன். ஓகே, I have done this more than 1000 of times. So 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 9 வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் yellow. நம்ம கிட்ட ரவுண்ட் அண்ட் எவ்வளவு இருக்கு? எத்தனை ரவுண்ட் அண்ட் yellow? 9. ஓகே அப்பா, பர்ஃபெக்ட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம், இது என்னவா இருக்குப்பா? இது என்ன தெரியும்? how will it look like? இது எப்படி தெரியும் நமக்கு? இது எப்படி இருக்கும்? ரவுண்ட் அண்ட் கிரீன். ஏன்னா கேபிட்டல் ஆர் ரவுண்ட், ஸ்மால் y பார்த்தனா கிரீன். இங்க பாரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் y அகைன் கிரீன். சரியா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், தட் இஸ் ரவுண்ட், ஸ்மால் y கிரீன். இந்த மூணு பாத்தீங்கன்னா எஸ், இந்த மூணே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரவுண்ட் அண்ட் கிரீன். நம்ம கிட்ட ரவுண்ட் அண்ட் கிரீன் 3. ஸோ ஒரு யாரோ ஒரு பொண்ணு நம்ம கிளாஸ் சொல்றாங்க, சார் நான் வந்து பார்த்தா கடையில வந்து பட்டாணி எல்லாம் பச்சையா தான் இருக்கு சார், எல்லோ பட்டாணி நான் பார்த்ததே இல்லை. பா இது வந்து வெளிநாட்டு பட்டாணிப்பா, சரியா? நம்ம நாட்டுல பட்டாணி பச்சையா தான் இருக்கும், அவங்க நாட்டுல பட்டாணி வந்து இப்படி இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப 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 ப்ராக்டிக்கலா யோசிக்காதீங்க, நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் படிங்க. ஓகே, பசங்க சொல்லுவாங்க இது என்ன இருக்கு, ப்ராக்டிக்கலா தானே படிக்கணும், கொஞ்சம் இது படிச்சுக்கோங்கப்பா. ஓகே, எக்ஸாம்ல இதான் கேட்க போறாங்க. நான் ஏன்னா இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்கல, சரியா? இது வந்து வேற இடத்துல நடந்தது. ஓகே, நான் இங்க பாத்தீங்கன்னா இது என்னவா இருக்கும் சொல்லுங்க? இது எப்படி இருக்கும்? இது என்ன கலர்ல இருக்கும்? இது எப்படி இருக்கும்? ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y. இது எப்படி தெரியும்? wrinkled green. யாரா அது? வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் சம்யுக்தா, வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் சம்யுக்தா நான் பார்த்துட்டேன். wrinkled green எங்க இருந்துப்பா இது கிரீனா தெரியுது? ரெண்டுமே கேபிட்டல் Y தானே இருக்கு. எங்க இருந்துப்பா இது கிரீனு? எஸ், எங்கப்பா இது கிரீனா இருக்கு? சம்யுக்தா எங்க ஓடி போயிட்டீங்க? எஸ், இது வந்து wrinkled and green. இது wrinkled and green, இது கூட wrinkled and green. ஓகே, சோ இந்த மூணு பாத்தீங்கன்னா wrinkled and green. நம்ம கிட்ட wrinkled and green, எத்தனை wrinkled and green இருக்கு? நம்ம கிட்ட 3 wrinkled and green இருக்கு. கடைசியா பாருங்க, இது என்னவா இருக்கும்பா? இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? எஸ், இது என்னவா இருக்கும்? எஸ், oh my god, wrinkled and green இல்ல, இது wrinkled and yellow. oh my god, oh my god. சம்யுக்தா சொல்லுவாங்க, இப்ப சொல்லுப்பா. சம்யுக்தாவும் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் will be like, இப்ப சொல்லுங்கப்பா. எஸ், இப்ப சொல்லுங்க. எஸ், சம்யுக்தா அண்ட் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். எஸ், அந்த உங்களுக்கு அந்த ஃபீலிங் தான். இப்ப சொல்லுப்பா, ரொம்ப கத்திட்டு இருந்தேல தப்புன்னு, இப்ப என்ன ஆச்சு? எஸ், சம்யுக்தா வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் எங்க விட்டீங்க? சம்யுக்தா சத்தியமா சொல்லிருப்பா, இப்ப என்ன, இத பாரு.
அதான் பேட் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்களா பேட் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க என் மேல வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் போடுறீங்க. எனிவேஸ் பசங்களா பாத்தீங்களா, உங்க கூட சேர்ந்து நான் கூட அந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்ஸா மாறிட்டு. பட் எனிவேஸ் wrinkled and இது என்னவா இருக்கும், green. நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. ஓகே எஸ். ஓகே ஜஸ்ட் கிட்டிங். சமயத்தை கவலைப்படாதீங்க. வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் ஜஸ்ட் கிட்டிங். ஓகே வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே ஆனா நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன, நமக்கு புரியுதா, அதான் முக்கியம். ஓகே ஓகே சோ இதுல வந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன வருது சரியா? நீங்க மெண்டல் தாத்தாக்கு பதிலா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? நாங்களாம் ஒன்றும் யோசிக்க மாட்டோம் சார், நாங்களா பட்டாணி அது குழம்பாக்கி சாப்பிட்டுருவோம். எஸ் பசங்களா வெயிட் பண்ணுப்பா. இதுல வந்து என்ன வித்தியாசமா இருக்கு? எஸ் நம்ம மெண்டல் தாத்தா வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ, wrinkled அண்ட் green இது ரெண்டு தானே ப்ரீட் பண்ணாரு. எஸ் எஸ் நம்ம மெண்டல் தாத்தா என்ன பண்ணாரு, ரவுண்ட் அண்ட் எல்லோ அண்ட் wrinkled அண்ட் green இதை ரெண்டு தானே ப்ரீட் பண்ணாரு. ஆமாவா இல்லையா? ரவுண்ட் அண்ட் எல்லோ அண்ட் wrinkled அண்ட் green ஆமாவா இல்லையா? ஆனா ஆனா இது ரெண்டு எங்க இருந்துப்பா வந்தது? ரவுண்ட் அண்ட் கிரீன், wrinkled எல்லோ இல்லவே இல்லையே, நம்ம கிட்ட இல்லவே இல்லையே. நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப இது இல்லவே இல்லையே. இதெல்லாம் பார்த்து மெண்டல் தாத்தா என்ன பண்ணாரு, இதெல்லாம் பார்த்து மெண்டல் தாத்தா வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, தலைய சொறி ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே மெண்டல் தாத்தா வந்து என்ன பண்ணாரு, தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே மெண்டல் தாத்தா வந்து தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்ன தெரிஞ்சது? புரியுதா என்ன சொல்லுவாருன்னு? அவர் வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ, wrinkled அண்ட் green ப்ரீட் பண்ணாரு. ஆனா இங்க என்ன கிடைக்குது? ரவுண்ட் அண்ட் கிரீன் கிடைக்குது, wrinkled அண்ட் எல்லோ கிடைக்குது. இது எங்க இருந்து வந்தது? அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இது யாரோட குழந்தைப்பா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாரு மோனோஹைபிரிட் கிராஸ்ல என்ன பண்ணாரு, டாலையும் ஷார்ட்டை ப்ரீட் பண்ணா F1ல எல்லாமே டாலா இருந்தது, F2ல டால் அண்ட் ஷார்ட். சரியா? பேரண்டல் கேரக்டர்ஸ் வேர் தேர். இங்க வந்து நான் பேரண்டல் கேரக்டர்ஸ், இது வந்து நான் பேரண்டல் கேரக்டர்ஸ் வந்துருச்சுங்க. புரியுதா? சோ இது எங்க இருந்து வந்தது? இதை யூஸ் பண்ணி தான் மெண்டல் தாத்தா வந்து வெரி குட் தன்யா சொல்றாங்க லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். எக்ஸாக்ட்லி மெண்டல் தாத்தா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டைஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி சொன்னாரு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாருன்னா, பாரு இந்த ரவுண்ட் அண்ட் எல்லோ இருக்குல்ல, இது கூட செப்பரேட் ஆகலாம். wrinkled அண்ட் green இருக்குல்ல, இது கூட செப்பரேட் ஆகலாம். புரியுதா? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒன்னு வந்தா இன்னொன்னு வரணும்னு அவசியம் இல்ல, ரெண்டுமே செப்பரேட்டா கூட போகலாம், ரெண்டுமே செப்பரேட்டா கூட போகலாம் அப்படின்னு சொன்னாரு. புரியுதா? இட் இஸ் நாட் நெசசரி தட் ஒன் கேரக்டர் இஸ் அக்கம்பனிட் பை அதர் கேரக்டர், இட் கேன் கோ இண்டிபெண்டன்ட்லி. சரியா? பாருப்பா அசார்ட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அசார்ட்டட்னா எனி காம்பினேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட் கடையில் நீ வந்து குலாப் ஜாமுன் வாங்கிக்கலாம், ரசகுல்லா வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம், நீ வந்து மிக்ஸ்ட் ஸ்வீட் வாங்கிக்கலாம். புரியுதா? புரியுதா? நீ கடைக்கு போறேன்னா நீ வந்து ஒரு மில்க் கேக் வாங்கினா மில்க் கேக் வாங்கிக்கோ, பர்ஃபி வாங்கினா பர்ஃபி வாங்கிக்கோ, ஹாஃப் கேஜி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீ வந்து கடைக்காரங்க என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து மிக்ஸ்டா கொடுங்க, மிக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் கேஜி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மிக்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து என்ன எந்த காம்பினேஷன் கூட போட்டுடலாம். அது வந்து 2 ரசகுல்லா, 2 குலாப் ஜாமுன், 2 மில்க் கேக், 2 பர்ஃபி, அது வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ தட் இஸ் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சரியா? மைசூர் பாக் போட்டா ஜலேபி போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இல்லை. மைசூர் பாக் போட்டா ஜலேபி கூட போடலாம், பர்ஃபி கூட போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ எனி காம்பினேஷன் இஸ் பாசிபிள். அதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது நமக்கு எங்க இருந்து தெரிஞ்சது? இது நமக்கு வந்து மெண்டலோட டைஹைபிரிட் கிராஸ்ல நமக்கு தெரிஞ்சது. சரியா? எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, வாட் இஸ் த phenotypic ratio? இது என்னப்பா? 9:3:3 என்னது? இது வந்து physical appearance.
கண்ணுக்கு எப்படி தெரியுது physical appearance ratio இது வந்து phenotypic ratio phenotypic ratio of a dihybrid cross is 9:3:3:1 so இதெல்லாம் நீங்க வந்து கிளாஸ் 10th ல படிச்சிருப்பீங்க ஓகே இதெல்லாம் clear ஆயிருச்சா பசங்களா இது clear ஆயிருச்சா எல்லாருக்கும் yes everyone இது clear ஆயிருச்சா எல்லாருக்கும் இங்க வரைக்கும் clear ஆயிருச்சா இப்போ நம்ம வந்து exceptions பார்க்கலாம் பாரு monohybrid dihybrid நீங்க கிளாஸ் 10th ல படிச்சிருப்பீங்க yes சுபிக் சார் சொல்றாங்க சார் நீங்க இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க சார் உங்க இங்கிலீஷ் தான் புரியுது தமிழ் புரிய மாட்டேங்குதா ஏன் சுபிக் சார் இப்படி சொல்லிட்டேன் anyways yes okay so இப்போ நம்ம வந்து monohybrid dihybrid cross படிச்சிட்டோம் ஓகே now தன்யா கேக்குறாங்க சார் இத எப்படி கேட்பாங்க so பாருப்பா தன்யா இதுல எப்படி கேட்பாங்கன்னா क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா திரியாம்பிகா ஒரு நீங்க கிராஸ் கொடுத்தீங்களப்பா திரியாம்பிகா அது என்ன கிராஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் y and small r capital Y இதானே பா கொடுத்தீங்க திரியாம்பிகா இந்த கிராஸ் தானே சொன்னீங்க yes I guess Triyambika wanted me to do something ஆமாவா இல்லையா capital R small y and breed it with this no okay so idla paarpa same da pa பாரு இதோட gamete என்னவா இருக்கும் capital R small y இதோட gamete small r capital Y so capital R capital Y small y this is my f1 okay f2 will be same no f2 will be same like this நம்ம f2 இப்ப பண்ணோம்ல capital R capital Y capital R small r capital Y small y breed it with the same capital R capital Y capital R small r capital Y small y so this in the first step தான் கொஞ்சம் different அதுக்கு மத்த எல்லாமே சேம் தான்ப்பா புரிஞ்சதாப்பா திரியாம்பிகா இந்த மாதிரி கேட்கலாம் சரியா so இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிராஸ் கொடுத்து கேட்கலாம் கிராஸ் கொடுத்து எது டாமினன்ட் அந்த மாதிரி கேட்கலாம் பாத்தன்யா இல்ல உங்க கிட்ட கேட்கலாம் வாட் இஸ் தி phenotypic ratio அத கேட்பாங்க சரியா மேஜரா நீங்க பாத்தீங்கன்னா என்ன வர போகுதுன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம் என்னது எக்ஸெப்ஷன்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சரியா இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் இப்போ வரைக்கும் நான் என்ன சொன்னேன் சரியா ஏதாவது ஒரு டாமினன்ட் இருக்கும் இல்லைன்னா ரெசசிவ் இருக்கும் அதான் சொன்னோம் இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் எக்ஸெப்ஷன் ஆஃப் மெண்டல்ஸ் லா சரியா கெமிஸ்ட்ரியில் நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க ஸோ பயோ பசங்களாம் பார்த்தாங்க என்னடா பிசிக்ஸ்ல இவ்வளோ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரியில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு பயாலஜியில் இல்லையே ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பயாலஜி கூட எக்ஸெப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஸோ பயாலஜியோட எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸோட எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் வாட் இஸ் த எக்ஸெப்ஷன் ஆஃப் லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்லுங்கப்பா லா ஆஃப் டாமினன்ஸோட வெரி குட் காயத்ரி சொல்றாங்க கோ டாமினன்ஸ் இன்னொன்று இருக்கும் வேற என்ன இன்னொன்று வந்து கோடாமினன்ஸ் இன்னொன்று வந்து வேற என்ன இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வெரி குட் ஹரிணி சரியா கோடாமினன்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பாருங்கப்பா சிவன்யாக்கு ஏதோ பிரச்சனை இருக்காப்பா சிவன்யா சொல்றாங்க லா ஆஃப் டாமினன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் லா ஆஃப் டாமினன்ஸ் என்னன்னு அர்த்தம்னாப்பா when there are two different allele one will dominate other one will get suppressed the one which get dominant is called as dominant other one is recessive law of segregation what is law of segregation at the time of gamete formation the alleles separate and they unite back at the time of zygote formation law of independent assortment states that a transfer of characters is independent of each other transfer of one character is independent of other character that is law of independent assortment okay very good so இதோட எக்ஸெப்ஷன் இது வந்து laws of Mendel இதோட எக்ஸெப்ஷன் என்ன பார்த்தோம் கோடாமினன்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் யாருக்கெல்லாம் கோடாமினன்ஸ் என்னன்னு தெரியும் யாருக்கெல்லாம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்னன்னு தெரியும் கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க எஸ் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு டாபிக் வந்து பக்காவா கிளியரா தெரியும் யாருக்கெல்லாம் இந்த டாபிக் வந்து பக்காவா கிளியரா தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம क्वेश्चंस பண்ணிக்கலாம் mention any two contrasting traits with respect to seeds in pea plant that were studied by Mendel பர்பஸ் சிம்பிளான क्वेश्चन இது வந்து நீங்க வந்தா ஈஸியா பண்ணிரலாம் ஓகே ஷேப் அண்ட் size anything okay now
இது வந்து குட் கொஸ்டின். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின். பாருப்பா, இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா உங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா கொஸ்டினை பாருங்க. ஓகே, இதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐ வுட் சே கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் தெரியலன்னு நம்ம அங்க வரலாம். ஓகே, அகைன் இஃப் a plant is heterozygous for tallness is self the F2 generation has both tall and dwarf plant. This proves principle of. சொல்லுங்கப்பா. Very good question. Yes. Very good. It shows law of segregation, pa. Please understand. Please understand this. Parpa. It shows law of parpa. When capital T is this was F1, right? They were all tall. F1 generation la பாத்தீங்கன்னா எல்லாமே டாலா இருந்தது. So இந்த கேஸ் என்னாச்சு? இது வந்து இத டாமினேட் பண்ணிருச்சு. இது வந்து அத வந்து சப்ரஸ், கேபிட்டல் T வந்து ஸ்மால் t சப்ரஸ் பண்ணிருச்சு. ஆனா நான் வந்து கேபிட்டல் T ஸ்மால் t ப்ரீட் பண்றப்ப என்ன ஆகுது? At that time what is happening? Capital T small t, capital T small t, capital T capital T capital T small t, capital T small t small t small t. So அவருக்கு வந்து என்ன கிடைச்சது? அவருக்கு வந்து 75% tall கிடைச்சது and 25% dwarf கிடைச்சது. இந்த percentage வந்து எப்ப possible? This percentage is possible only when the characters are exist in pair and they separate at the time of division. Else this is not possible. புரியுதாப்பா? So Mendel was the first scientist who applied statistics to biology. புரிஞ்சதா? So law of dominance பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருச்சுல, நம்ம விஷ்ணுவையும் மிஸ்ஸஸ் விஷ்ணுவையும் breed பண்ணப்ப நமக்கு வந்து all tall plants we got. So that means Vishnu is dominant. We got that in the first F1 only. But F2 ல பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோல 75% tall and 25% dwarf, இந்த ரேஷியோ எப்ப possible? Only if this character exists in pair and they separate at the time of gamete formation. புரிஞ்சதா? எஸ், பாருப்பா, இந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து ஜீன் வந்து ரெண்டா தான் இருக்கணும், அது கூட நமக்கு தெரியல. ஆனா இந்த ரேஷியோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மெண்டல் என்ன கன்க்ளூட் பண்ணாரு? இது வந்து பேர்ல தான் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும், அப்பதான் இந்த ரேஷியோ பாசிபிள். என்ன இந்த ரேஷியோ பாசிபிள் இருக்காது. ஓகே, ரமேஷ்க்கு புரிஞ்சிருச்சு, பூவிலிக்கு புரிஞ்சிருச்சு. வெரி குட். ஓகேப்பா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இத பாத்தீங்கன்னா எஸ், காயத்ரி, தயானந்த், ஐரீன் and பீமா and மாலா தான் கரெக்ட்டா பண்ணாங்க, மத்த பசங்க தப்பு பண்ணாங்க. Mendel principle of segregation was based on the separation of alleles in the garden P during, சொல்லுங்கப்பா, embryonic development, seed formation, gamete formation, pollination. Yes, independent assortment is dihybrid cross. Yes, very good. At the time of gamete formation, very good. 86% you can write. Lokesh, Gayatri, Dayanand, Alpha, Triambika, very good part. Next one. Mendel cross pure white flowered recessive pea plant with dominant pure violet plant. The first generation of hybrid plant, the cross shows 50% white, 50% violet. Come on, pa. All violet, 75 violet, 25 white, all white. Yes, exactly. The first generation will be all violet.
Yes, guys. Guys, please. நீங்க வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. Don't think too much. Okay, what is he saying? Pure white, okay, and pure dominant violet. Okay, violet is dominant. Violet is capital V, capital V. This is violet. Violet and white. The first generation of hybrids from this cross. The cross பண்றப்ப இவங்க first generation எப்படி இருக்கும்? It should be all violet because it is dominant. Yes or no? Guys, the first generation of hybrids, the first generation of this hybrid will be all violet. What was the mistake over here? ஏன் இப்ப இப்படி பண்ணிருக்கீங்க? Yes. Triambika, Gayatri, Tarun, Harini, Kritika, great job. பசங்களா, this is very simple question. இதை நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமாயிரும். In Mendel's experiment on pea plant, the trait that disappears in the F1 generation but reappears in the F2 generation is called. Very easy question. Answer this. Very good. Very easy question. Very good. Answer is, it is recessive. Gayatri, World of Cricket, Bhima, Irene, Tarun, Ivana, God's Grace, great job. This is a simple question. Next, in a dihybrid cross, if two genes assort independently, the phenotypic ratio in the F2 generation will be 3:1, 1:2, 2:1, 9:3, 3:3, 1:1. Come on. Exactly. It will be 9:3:3:1. Very good, guys. Okay. Yes. Gokul, Manoj, Triambika, Gayatri and Lokesh. This is a simple question. Perfect. சரியா? So, இப்போ வரைக்கும் நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து co-dominance and என்னது incomplete dominance பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம incomplete dominance பார்க்கலாம்ப்பா. சரியா? நம்ம பாரு, நான் என்ன சொன்னேன்? law of dominance உங்களுக்கு புரிய வச்சாச்சு. ஸோ இது incomplete dominance நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து exception of laws of Mendel, incomplete and co-dominance. சரி, இதுல நம்ம என்ன பண்றோம்னா, for example, yes, சரியா, நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பிளான்ட் இருக்குப்பா, சரியா, மிராபிலிஸ் ஜலாப்பா, சரியா, 4 o'clock பிளான்ட் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மிராபிலிஸ் ஜலாப்பா. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எங்க பாப்பீங்க? நம்ம வந்து மீராபிலிஸ் ஜலாப்பால பாப்போம். ஓகே, மீராபிலிஸ் ஜலாப்பால நீங்க பாத்தீங்கன்னாப்பா ரெட் வந்து பாத்தீங்கன்னா பாருப்பா. ஓகே, சரியா, இதுல வந்து ரெட் ஃப்ளவர் இருக்கும்பா. ரெட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் இல்லனா ஒயிட் ஃப்ளவர் இருக்கும், which is small r. சரியா, மீராபிலிஸ் ஜலாப்பா கிட்ட ரெண்டு விதமான ஃப்ளவர் இருக்கும், ரெட் ஃப்ளவர் அண்ட் ஒயிட் ஃப்ளவர். எது டாமினன்ட் ஆனது? ரெட் ஃப்ளவர். சரியா, ரெட் ஃப்ளவர் வந்து டாமினன்ட் ஆனது. ஸோ நம்ம F1 ஜெனரேஷன்ல என்னவா இருக்கும்பா? இதுல F1ல இங்க இருந்து கேபிட்டல் ஆர் வரும், இங்க இருந்து ஸ்மால் ஆர் வரும். சரியா, ஸோ நம்ம மெண்டல் தாத்தாபடி பார்த்தோம்னா, சரியா, நம்ம மெண்டல் தாத்தாபடி பார்த்தோம்னா இது வந்து எல்லாமே ரெட்டா இருக்கணுமா இல்லையா? இது வந்து எல்லாமே ரெட்டா இருக்கணுமா இல்லையா? நம்ம மெண்டல் தாத்தாவோட லா ஆஃப் டாமினன்ஸ் படி பார்த்தோம்னா இது எல்லாமே ரெட்டா இருக்கணும். ஆனா நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்? இது வந்து பிங்க் கலர்ல இருக்குப்பா. இது எப்படி இருக்கு? பிங்க் கலர்ல இருக்கு. இது என்ன கலர்ல இருக்கு? பிங்க் கலர்ல. அப்ப என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட் இங்க அப்படின்னு பார்க்கலாம். மெண்டல் தாத்தா வந்து திருப்பி தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. இங்க என்னப்பா நடந்தது? ஆக்சுவலா மெண்டல் தாத்தா பண்ண, பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். சோ இதை நம்ம வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணி பார்க்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இதை நம்ம என்ன பண்றோம்? செல்ஃப் பாலினேட். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர்
capital R small r capital R small r small r small r. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா சரியா, so capital R வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி இருந்தது? Yes guys, அங்க என்ன பாத்தீங்கன்னா 25% வந்து பாத்தீங்கன்னா 25% were red, 50% were pink and rest 25% were white. சரியா, இந்த மாதிரி இருந்தது. எஸ், இந்த மாதிரி நடந்தது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாப்பா, இதுல நீங்க பாருங்களேன், இதுல phenotypic ratio பாருங்க, it is 1:2:1. This is physical appearance, red, pink and white. This is red, pink and white. And genotypic ratio கூட பாத்தீங்கன்னா 1:2:1. பாருப்பா, 1 is capital R small r 2 and small r. So the phenotypic and genotypic ratio பாத்தீங்கன்னா yes, it is 1:2:1. Example கேட்பாங்க, which of the cross has phenotypic and genotypic ratio as 1:2:1? Answer is yes, incomplete dominance. Incomplete. நீங்க இப்ப கேட்கலாம், சார் ஏன் சார் இந்த மாதிரி incomplete dominance இங்க நடக்குது, இதோட ரீசன் என்ன, யாருக்கு தெரிஞ்சுக்கணும்? சார் incomplete dominance இங்க நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு, ஆனா இதோட ரீசன் என்ன? எஸ், இதோட ரீசன் என்ன யாருக்கு தெரிஞ்சுக்கணும்? யாருக்கு தெரியும் இல்ல தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட ரீசன் என்ன தெரியுமா உங்களுக்கு? பூவிலிக்கு தெரியுமா? ரியாஸ்க்கு தெரியுமா? ஷக்கீரா ரியாஸா? சம்யுக்தாக்கு தெரியலையா? தெரிஞ்சுக்கணுமா? தெரியுமாக்கு தெரிஞ்சு. ஓகே, பாருப்பா, பிளெண்டிங் ஆஃப் கலர், வெரி குட் பா. நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் பாருப்பா, நம்ம டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, டீ குடிக்கிறோம்ல. ஸோ பாருப்பா, டீ குடிச்சா இந்த ரெண்டு, நான் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதில் நான் வந்து 2 teaspoon ஆஃப் சுகர் எடுத்துக்கிறேன். ஐ டேக் 2 teaspoon ஆஃப் சுகர். அப்போதான் அது வந்து அவ்வளோ ஸ்வீட் ஆகும், எனக்கு பிடிச்ச அளவுக்கு ஸ்வீட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நடக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சுகர் வருது. புரியுதா? ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் மட்டும் இருந்ததுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் மட்டும் தான் விழுகுது, மற்ற சுகர் வந்து விழுக மாட்டேங்குது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்ல வரேன். பாருப்பா, நம்ம பாடியில் நம்ம கேரக்டர்ஸ் எப்படி ஷோ பண்ணுறோம்? நம்ம பாடியில் இல்லைன்னா எந்த இதில் இருந்தாலும் கேரக்டர் எப்படி ஷோ ஆகும்? பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஆமாவா இல்லையா? பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஆமாவா இல்லையா? நான் என்ன சொன்னேன், நம்ம கேரக்டர்ஸ் எப்படி ஷோ ஆகும்? ப்ரோட்டீன் இல்லை ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணும். இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் அ டிஎன்ஏ. இட் வில் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் சம் ப்ரோட்டீன். எஸ் ஆர் நோ? சரியா? சில ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்காக நமக்கு வந்து 2 ஆரும் தேவை. Let us say this leads to formation of 50% of the protein, this leads to formation of 50% of the protein. இது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நடக்குமா? இல்ல. சில கேரக்டர்ஸ்க்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீராபிலிஸ் ஜலாப்பா இருக்குல்ல, இந்த கேஸ்ல இந்த மாதிரி நடக்குது. ஆனா பீ பிளான்ட் கேஸ்ல 2 இருந்தாலும் 100% தான் ஃபார்ம் ஆகும், 1 இருந்தாலும் 100% தான் ஃபார்ம் ஆகும். புரியுதா? சில கேரக்டர்ஸ்ல இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனா சில கேரக்டர்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 மட்டும் வந்ததுன்னா there will be only 50%. ஸோ 50% ரெட் பிளஸ் மீதி இருக்கிறது ஒயிட் வந்தது, அது வந்து பிங்க் கலரா மாறிடுது. பசங்களா புரிஞ்சதா என்ன சொல்ல வரேன்னு? எஸ், இது கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா இல்லையா? யாருக்காவது கன்ஃபியூஷன் குயிக்கா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த டாபிக் மூவ் பண்ண போறேன். மாலாக்கு புரிஞ்சிருச்சு, மாலா பன்னீர் செல்வம்க்கு புரிஞ்சிருச்சு, மனோஜ்க்கு புரிஞ்சிருச்சு, மற்ற பசங்க பிரியாம்பிகாக்கு புரிஞ்சிருச்சு. எஸ் பசங்களா, மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சிவான்யாக்கு புரிஞ்சிருச்சு, ரமேஷ்க்கு புரிஞ்சிருச்சு. வெரி குட். இது கிளியரா இருக்குல்லப்பா? எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? எக்ஸாம்ல கேட்பாங்க வாட் இஸ் த phenotypic and genotypic ratio of incomplete dominance. ரெண்டுமே 1:2:1. எந்த ஃப்ளவர் மேல நம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்? இந்த ஃப்ளவர் பேர் வந்து மீராபிலிஸ் ஜலாப்பா. ஓகே, மீராபிலிஸ் ஜலாப்பா. வெரி குட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கோடாமினன்ஸ். இதுல என்ன நடக்குதுப்பா? எஸ், இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே டாமினண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் தான் டாமினண்டா இருக்கணும் அப்படின்னு படிச்சோம்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்? நான் சொல்றேன்
நான் என்ன சொல்றேன்னா சம்டைம்ஸ் ரெண்டு கேரக்டருமே டாமினண்டா இருக்கலாம். புரியுதா? எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளட் குரூப். பிளட் குரூப் பாத்தீங்கன்னாப்பா நம்மளோட ஐ ஜீன் டிசைட்ஸ் த பிளட் குரூப். சரி, இது வந்து 3 அலீல் இருக்கும்பா. IA, IB and small I or IO கூட கூப்பிடலாம். சரியா? சோ இது வந்து இட்ஸ் a case of multiple allelism. சரியா? என்ன கேஸ்பா? மல்டிபிள் அல்லீலிசம். மல்டிபிள் அல்லீலிசம்னா நம்ம ஜெனரலா என்ன பார்த்திருக்கோம்? ஒரு கேரக்டருக்கு ரெண்டு அல்லீல் தான் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல என்ன நடக்குது? மல்டிபிள் அல்லீல் இருக்கு. சரியா? 3 அல்லீல் இருக்கு. சரியா? பிளட் வந்து ஹியூமன் பிளட் பாத்தீங்கன்னா இட்ஸ் a case of multiple allelism. சரிப்பா. சோ இப்போ நீங்க பாருங்களேன், நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கு? ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். வெரி குட். ஸோ இங்க பாருங்கப்பா, என்னென்ன காம்பினேஷன் பாசிபிளா இருக்கும்? குயிக்கா சொல்லுங்க. எஸ். ஸோ பாருங்கப்பா, இங்க இருக்குல்ல, இதை நீங்க பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். IA and IB இது வந்து டாமினன்ட். இந்த ஸ்மால் I இருக்குல்ல, இது வந்து ரெசசிவ். This is a recessive trait. Okay. IA and IB are dominant. Small I is recessive. So A blood group நீங்க பாத்தீங்கன்னாப்பா, it can be IA or what is this behavior? IA and IA small I. Okay appa? Now B blood group, IB and small I, because the capital A will dominate the small I. O blood group is small I. இது மூணு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மெண்டல் தாத்தாவோட லாவை நல்ல பிள்ளை மாதிரி ஃபாலோ பண்ணுது. ஆனா நீங்க AB blood group பாத்தீங்கன்னா IA and IB ரெண்டுமே இருக்கு. புரியுதா? ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. திஸ் இஸ் a case of co-dominance. புரியுதா? அப்ப நம்ம blood group எப்படி சொல்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் A blood groupனா என்ன அர்த்தம்? RBC மேல A புரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சிமிலரா நீங்க பாத்தீங்கன்னா B blood groupனா என்ன அர்த்தம்? B blood groupனா என்ன அர்த்தம்? இது மேல B புரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். O blood group என்ன அர்த்தம்? எந்த புரோட்டீனும் இல்லைன்னு அர்த்தம். AB blood group என்ன அர்த்தம்? AB ரெண்டுமே புரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சதா? So both of them are getting expressed. பசங்களா இது கிளியர் ஆயிடுச்சா? எஸ். இன் கேஸ் ஆஃப் கோடாமினன்ஸ் பாத்தே ரெண்டுமே டாமினன்ட் ஆனது ஒண்ணா வந்துருச்சுன்னா ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிரும். வரும்பா. நீலதேவி இந்த போர்டு பசங்க இருக்காங்கல்ல, இந்த பசங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடட்டும். சரியா? 19th அப்புறம் நம்ம நீட் எக்ஸாம் தான் ஃபுல் ஃபோக்கஸே நம்ம நீட் எக்ஸாம் சேனல் மேல தான். ஓகேப்பா? எஸ் நீலதேவி. கைஸ் இது கிளியர் ஆயிடுச்சா? இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோ டாமினன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, த கோட் ஆஃப் த கேட்டில். Okay, these are for in the cattle. These are examples of, yes, these are examples of codominance. Nila, okay pa Nila. Yes, புரிஞ்சதா? இந்த ரெண்டு புரிஞ்சிச்சா? So question பார்க்கலாமா? Name the pattern of inheritance where F1 phenotype resembles only one of the two parents, does not resemble either of the two parents. சொல்லுங்கப்பா. நீலாவா? நீலா. சரிப்பா நீலா. சாரிப்பா நீலா. எஸ். எஸ். Perfect. Exactly. First is dominance. Second one is incomplete dominance. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தான் क्वेश्चन வரும். Differentiate between dominance, codominance and incomplete dominance. Very simple ஆன क्वेश्चन பா. Dominance is the phenomena in which one variant of a gene may mask the effect of a different variant.
Codominance is a relationship between the two alleles of a gene. In this, none of the alleles are recessive and the phenotype of all the alleles are expressed. Incomplete dominance is a form of intermediate inheritance in which one allele for a specific trait is not expressed completely over its paired allele. Yes, very simple. I guess you should be able to answer it. So idana I'm paathitom already. Okay, idana already solli kuduthiten. Yes, very good. Now இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா குரோமோசோமல் தியோரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நான் சொன்னேன்ல பாரு, மெண்டல் தாத்தா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ணிட்டு இருந்தார்ல, அவருக்கு வந்து ஜீன்னா என்ன குரோமோசோம்னா என்னன்னு எதுவுமே தெரியல. சரியா? இந்த ரெண்டு பேர் நல்ல சட்டன் அண்ட் போவ்ரி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாரு நம்ம மெண்டல் தாத்தா இருந்தார்ல, அவர் வந்து ஜீனை வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, the two workers found close similarity between transmission of hereditary traits and behavior of chromosome while passing on from one generation to the other generation. Sutton and Boveri noted that the behavior of chromosome is parallel to the behavior of Mendelian factors or genes. புரியுதா? இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சாங்க? நம்ம தாத்தா மெண்டல் தாத்தா வந்து ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு இருந்தார்ல, எஸ் ஃபேக்டர் சொல்லியிருந்தால அதில் வந்து சேம் ஆஸ் குரோமோசோம். சரியா? ரொம்ப வருஷம் பாரு, நம்ம மெண்டல் தாத்தா 1856 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணாரு. இவங்க பாரு 1902 இந்த கண்டுபிடிச்சாங்க. மெண்டல் தாத்தா வந்து ஃபேக்டர் சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து குரோமோசோம். மெண்டல் ஃபேக்டர்னா அது வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரியா? ஒரு பொண்ணு டவுட் கேட்டு இருக்காங்க, சார் A பாசிட்டிவ் B பாசிட்டிவ் O பாசிட்டிவ் என்ன பாரு சி, this is ABCD புரிஞ்சுச்சுல. there is one more factor called as RH. நம்ம blood groupல RH protein இருந்ததுன்னா நீ வந்து RH positive, RH protein இல்லைன்னா நீ வந்து negative. for example B மேல RH இல்லைன்னா it is RH negative. புரியுதா? O மேல உன்கிட்ட RH protein இல்லைன்னா நீ வந்து O negative. ஓகே, AB மேல RH இருந்ததுன்னா it is AB positive. ஓகே, RH என்னன்னா, RH வந்து ஒரு ரீசஸ் புரோட்டீன் பா. ரீசஸ்னா ஒரு மங்கி, அந்த குரங்கு கிட்ட இருக்கிறதால அது நம்ம கிட்டே இருக்கு. சரியா? ரீசஸ், திஸ் புரோட்டீன் இஸ் ஃபவுண்ட் இன் தி ரீசஸ் மங்கி. சரி, இது நம்ம கிட்டே இருக்கு. அதனால என்ன சொன்னோம், அது நம்ம கிட்ட இருந்தது, அதனால அது வந்து RH புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். சரியா? பிளட்ல RH இருந்ததுன்னா நீ பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். ஓகே, ஐ கெஸ் கிளியர்? பர்ஃபெக்ட், very good part. Okay, the theory of genetics which identifies chromosomes as carrier of genetic material. நம்ம மெண்டல் தாத்தா வந்து அத வந்து என்ன சொல்றாரு, ஃபேக்டர்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க என்ன சொன்னாங்க, ஃபேக்டர்ஸ் வந்து குரோமோசோம் தான். குரோமோசோம் is the carrier of genetic material. gametes carry these hereditary carrier. gametes இத கேரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. they are the link between the parent and the offspring. nucleus of gamete contain chromosomes that carry all the characters. சேம் பார்ட். சரியா? மெண்டல் சொன்னதெல்லாம் குரோமோசோமை பத்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? மெண்டல் ஃபேக்டர் சொன்னதை இவங்க வந்து அதான் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ், இது புரிஞ்சதப்பா? இது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? எஸ், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு. வெரி குட். ஓகே, சோ பாருப்பா, ரெண்டுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் பாரு. both of them occur in pair. ரெண்டுமே பேர்ல எக்ஸிஸ்ட் பண்ணோம். சரியா? segregate at the time of gamete formation, same independent pair segregation. One pair segregate independent of the same thing. They are independent of each other. So both of them are almost same. Okay, perfect. So idla nam already paathachu. Now question, the inheritance of trait is controlled by a single gene with two or more alleles is called. Yes guys, the inheritance of a trait, it is not to show difference beta. SD அது டிஃபரன்ஸ் ஷோ பண்றதுக்கு இல்ல, அது ரெண்டுமே ஒண்ணுதான், சிமிலாரிட்டி ஷோ பண்றதுக்கு தான். SD புரிஞ்சதா? அது நான் ஏன் காட்டினேன், அது வந்து டிஃபரன்ஸ் இல்ல, அது வந்து சிமிலாரிட்டிஸ் காட்டுறேன். ரெண்டுக்கும் எதுவும் வித்தியாசமே இல்ல, அதான் சொல்றது தான். SD புரிஞ்சதாப்பா? எஸ் SD. it is called as multiple allelism. சரியா? அது வந்து SD கேக்குறான், சார் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல, அதான் நான் சொல்றேன். சரியா? இது வந்து டிஃபரண்ட் டேபிள் இல்ல, ரெண்டுமே சேம் தான், அதான் சொல்றோம். ஓகே, வெரி குட். மாலா, ஐரின், கோகுல்,
Dayanand's Devi, great job. Why does an individual have only 2 alleles even if a character shows multiple allelism? Why does a individual have 2 allele? சரியா O blood group இருந்தா I தான் இருக்கும். ஆனா I ஜீனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 3 allele இருக்கு, இவங்க கிட்ட 2 ஏன் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா because allele exists in pair only. Allele always exists in pair. The multiple forms of allele trait occur in the same gene, but an individual carries only 2 alleles. This happens because at the time of zygote formation, fusion of haploid, sperm and the egg, they have only 1 allele for each trait. When a zygote becomes diploid, you can just say organism has only 2 alleles for a particular character. That is why even having multiple allelism, individual can possess only 2 alleles because he has only pair of chromosome. Okay, how does the gene 1 I control ABO blood group in humans? Write the effect of gene has on the structure of the red blood cells. Same. How does it control? How does it control? You can say I gene has 3 alleles, IA, IB and small I. IA, IB are dominant and small I is this. And then you have to write the complete tabular column potrunga. Okay, very good. Write the effect of gene has on the structure of red blood cells. The gene leads to formation of protein. Okay. Yes, in humans, ABO blood groups are controlled by the gene I. There are 3 alleles. A person with any 2 of them, IA and IB are dominant. Yes, these alleles help in determining the blood group. The plasma membrane of RBC has the sugar polymers that protrude out from its surface, and the kind of sugar is regulated by the gene I of ABO blood group. So this gene decides what type of sugar will be there on the ABO blood group. Okay, very good. Yes, the alleles IA and IB produce A and B type of sugar, whereas I small I does not produce any sugar. Protrude meaning coming out. Protrude na coming out. Okay, Amala? Protrude means coming out. Perfect. Next. Very good pa. Next example பாத்தீங்கன்னா Thomas Hunt Morgan. சரியா? Thomas Hunt Morgan என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு with Drosophila melanogaster. சரியா? Drosophila melanogaster மேல அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு. ஓகே, Drosophila melanogaster மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இவர் எக்ஸ்பெரிமெண்டால தான் என்ன சொன்னாரு, இவர் எக்ஸ்பெரிமெண்டால தான் நமக்கு வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் வந்து நமக்கு புரிஞ்சது. புரியுதாப்பா? நம்ம யாரு, நம்ம தாமஸ் ஹண்ட் மார்கன், இவர் என்ன பண்ணாரு, டார்சோஃபீலியால டார்சோஃபீலியா மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அவர் வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் சொன்னாரு. சுகர்னா என்னவா, இதாப்பா நான் A and B சொன்னேன்ல. See, I told you that this A, B, this is the sugar. Now protein is that just saying it's just sugar. Okay, it's the sugar. A sugar, B sugar. Okay, this is what sugar is. Okay. ஓகே, மார்கன் தாத்தா என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து நமக்கு லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து டார்சோஃபீலியா மெலானோகாஸ்டர், ஃப்ரூட் ஃப்ளை சொல்லுவோம்ப்பா, இது மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. சரியா, கேள்வி கேட்கலாம், why he chose இதை மட்டும் ஏன் சூஸ் பண்ணாரு? சரியா, நம்ம வீட்டில் இருக்கிற கொசு அதெல்லாம் ஏன் சூஸ் பண்ணல? ஏன்னா பாருங்க, they could be grown on a simple synthetic medium, they are easy to grow, they complete their cycle very fast, single mating could produce large sample, clear differentiators, has many types of heredity variations. புரியுதா? சேம் நம்ம பீ பிளான்ட் ஏன் சூஸ் பண்ணோம், அதே சேம் காரணத்துக்காக நம்ம வந்து மெலனோகாஸ்டரை சூஸ் பண்ணியிருக்கோம். பசங்களா இது புரிஞ்சிருச்சா? எஸ் எஸ், வெரி குட். சஞ்சி ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டான். சஞ்சி கேட்குறான், சார் ஏயும் பியும் ஆன்டிஜென் ஆன்டிபாடி இல்லையா? சேம் தாப்பா. ஆன்டிஜென் என்ன? ஆன்டிஜென்னா ஒரு சோர்ஸ், ஒரு இட் கேன் பி சுகர் ஆர் ப்ரோட்டீன். வாட்ஸ் அன் ஆன்டிஜென்? இட்ஸ் சுகர் ஆர் ப்ரோட்டீன். இட் இஸ் சேம் திங். ஓகே சஞ்சி, கவலைப்படாத. ஓகே, வெரி குட். ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்ப்பா,
what is linkage? Linkage வந்து பாத்தீங்கன்னா physical association of genes located on chromosome is known as linkage. Generation of non-parental gene combination due to dihybrid cross is called as recombination. இப்ப பாருங்க, இதுல இருந்து என்ன கேள்வினா, யாருக்கெல்லாம் linkage என்ன recombination தெரியும்? கிளியரா தெரியும்? உங்களுக்கு linkage recombination யாருக்கெல்லாம் நல்லா தெரியும்? சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுப்பா கிட்டி. எஸ் பசங்களா, யாருக்கு லிங்கேஜ் நான் என்னன்னு தெரியும்? கிளியர் கட்டா தெரியும். லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் தெரியாது. காயத்ரிக்கு தெரியாது, மாலாக்கு கொஞ்சம் தெரியும், ரமேஷ்க்கு தெரியாது. வெரி குட், நான் சொல்றேன்ப்பா, நான் சொல்றேன் பாருப்பா. லிங்கேஜ் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து எக்ஸெப்ஷன் டு த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. linkage வந்து exception to the law of independent assortment. Co-dominance, incomplete dominance, exception to law of dominance and law of segregation. Law of dominance basically. This one is exception to law of independent assortment. எப்படி சார் பார்க்கலாம் பாருப்பா. மார்கன் ஹண்ட் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு அலீல், ரெண்டு ஜீன் வந்து பக்கத்துல இருந்ததுன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டு ஜீன் வந்து பக்கத்துல இருந்ததுன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல கூடவே போகும். இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டுகெதர். புரியுதா? ரெண்டு வந்து தூரமா இருந்ததுன்னா, if two alleles are different from each other, there are high chances they can go differently. They will go independent assortment. Exactly. ஜீன்ஸ் வந்து பக்கத்திலே இருந்ததுன்னா நமக்கு வந்து பேரண்டல் ட்ரேட் அதிகமா வரும். சரியா? பேரண்டல் ட்ரேட் லைக் ரவுண்ட் அண்ட் yellow அண்ட் wrinkled அண்ட் green அதிகமா வரும். ஆனா ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருந்ததுன்னா என்ன ஆகும்? தூரமா இருந்ததுன்னா எஸ், காம்பினேஷன் அதிகமா இருக்கும். ரீகாம்பினேஷன் அதிகமா இருக்கும். அதுவும் வேற குரோமோசோம் மேலே இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஒன் ஜீன், திஸ் இஸ் another குரோமோசோம் அண்ட் இது மேல வேற ஜீன் இருக்கு. ஸோ இது வந்து டெஃபினட்டா இண்டிபெண்டா தான் சார்ட் ஆகும். புரிஞ்சதா? இப்போ நீங்க கேட்கலாம், சார் அப்ப மெண்டல் எப்படி சார் அதை கொடுத்தாரு, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா கொடுத்தாரு? பாருப்பா, மெண்டல் வந்து ரொம்ப லக்கி ஆனாரு. மெண்டல் வாஸ் வெரி லக்கி பிகாஸ் த கேரக்டர்ஸ் which he chose were on different chromosomes. அது வந்து வேற குரோமோசோம் மேல இருந்தது. அதனால தான் அவருக்கு வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்தது. ஆனா அவர் தெரியாம ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணியிருந்தாரு, அது வந்து ரொம்ப பக்கத்துல இருந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து அவரால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. புரியுதா? எஸ் பசங்களா, இது கிளியரா இருக்கா? எஸ். சோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாருப்பா, சி எஸ், சோ இந்த டயகிராம் உங்க புக்ல கொடுத்திருப்பாங்கல்ல, சோ பாருப்பா, இது வந்து கிராஸ் ஏ, சரியா? இது வந்து கிராஸ் ஏ, இது வந்து கிராஸ் பி. பாருப்பா, இதுல வந்து ரெண்டு கேரக்டர் பாரு பக்கத்துல இருக்கா? the two characters are close to each other. When the two characters are close to each other, here also if you see, ரெண்டு கேரக்டர்ஸ் க்ளோஸா இருக்கா? இதுல பாத்தீங்கன்னா பேரண்டல் கேரக்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ரீகாம்பினன்ட் வந்து கம்மியா இருக்கும். பேரண்டல் கேரக்டர் வந்து எப்பயும் அதிகமா இருக்கும், ரீகாம்பினன்ட் வந்து கம்மியா இருக்கும். சேம் இதுல பாரு, இதுல வந்து ரெண்டுமே தூரமா இருக்கு. both of them are far. இதுல நடக்குது, பேரண்டல் வந்து அதிகமா இருக்கு, பட் ரீகாம்பினன்ட் கூட பாத்தீங்கன்னா it is 37%. ஸோ நிறைய ரீகாம்பினேஷன் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். இது கிளியரா இருக்கா? இப்ப புரிஞ்சதா? So when you have more number of recombinants when the genes are located farther away from each other, in that case you will have higher number of recombinants. When the genes are very close to each other, in that case the recombinants will be very less. Clear? வெரி குட். பாருப்பா, இது நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், பட் நமக்கு வந்து தேவையில்லை, அது எக்ஸாமில் வராது. ஓகே பாரு, இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் டீட்டெயிலாக கூட சொல்லி கொடுத்துடலாம், பட் அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸாமில் வராது. சரியா? எக்ஸாமில் என்ன கேட்பாங்களா? இதான் கேட்பாங்க. ஓகே, லிங்கேஜும் ரீகாம்பினேஷன் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கோங்க. Now, a geneticist interested in studying variation and patterns of inheritance in living beings prefers to choose organisms for experiment with a shorter life cycle. Provide a reason. சொல்லுங்க பாரு, 2019ல இந்த क्वेश्चन வந்திருக்கு. ஏன்
so that he can study multiple generations. அவங்க வந்து multiple generation படிச்சுக்கலாம் அதுக்காக. Okay, because it enables genetics to study many generation of the organism in a shorter time period. Very good. So அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா pleiotropy பா. குயிக்கா முடிச்சிரலாமா? Yes, இந்த செஷன் வந்து குயிக்கா முடிக்க ட்ரை பண்ணலாம். சரி, so pleiotropy என்ன? One gene affects many character. இது என்ன சொல்றோம்? pleiotropy. pleiotropy என்ன? ஒரே ஒரு ஜீன் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குல்ல, பீட்டா குளோபின் இல்லைன்னா என்ன ஆகும்? சிக்கல் செல் அனிமியா உனக்கு. இஃப் யூ ஹேவ் சிக்கல் செல் அனிமியா அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னோட பீட்டா குளோபின் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு ஜீனால நீ வந்து you can become blind, you can have liver failure, you can have heart attack. So one gene of beta globin can cause these three physical changes. So that is pleiotropy. Okay, is defined as the expression of multiple traits by a single gene. Multiple traits by a single gene is called as pleiotropy. Example, phenylketonuria, sickle cell anemia, cystic fibrosis. இதெல்லாம் வந்து disease பா. சரியா, இது வந்து genetic disease. இந்த genetic disease வர்றதால என்ன ஆகுது? நிறைய நமக்கு வந்து physical problems வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா polygenic inheritance அப்படின்னு என்ன அர்த்தம்? Many gene leading to one character. Gene 1, gene 2, gene 3. புரிஞ்சுதாப்பா? polygenic na multiple genes, one character. That is polygenic. Yes or no? இது clear-ஆ? So ரெண்டும் simple தான்ப்பா. For example, yes, example பாத்தீங்கன்னா skin pigmentation, height, eye color. புரியுதாப்பா? பாரு, these are various skin tones. புரியுதா? So let us say உன்கிட்ட A, B, C, so D, all these are this thing. எல்லாமே pigment produce பண்ணோம். சரியா? For example, இந்த பொண்ணு கிட்ட only A is producing pigment. Here A and B, A, B, C, A, B, C, D, 4 genes are there. Okay, so all these genes are causing only one single trait. Okay, that is polygenic inheritance. Yes, punjachapa. When a trait is governed by multiple independent genes that have a similar additive effect, they have a additive effect. அது வந்து add ஆயிட்டே போகும், like skin color மாதிரி. சரியா? polygenic. Pleiotropy na, when a single gene controls many trait, it is known as pleiotropic gene. Yes, phenylketonuria and sickle cell anemia. Yes, சொல்லுங்கப்பா. The phenomena where a single gene influences multiple traits is called. Yes, very easy. It is called as A. Pasangala. Pleiotropy. Gayatri, Harini, Rema Sen, Manoj, Triyambika, great job. Okay. The index of a skin color in humans is an example of polygenic inheritance. This is very simple. Very good. இது ரொம்ப செமையானதுப்பா. Okay. So now we will talk about sex determination. பாரு, sex determination வந்து நம்ம ஹியூமன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். So இப்போ என்ன இம்பார்ட்டன்ட்னா, நம்ம வந்து we will see in birds also and we will see in grasshopper also. Different type of sex determination வந்து இப்போ பார்க்க போறோம். So பாருங்க. So first வந்து பாருங்கப்பா, நம்ம மேல்ல நமக்கு தெரியும் human male have XY chromosome, females have XX chromosome. சரியா? So இதுல வந்து male தான் decide பண்ணுவாங்க sex of a child. The sex of a child is read by the male, not female. So if he produces two types of gamete, X and Y, female produces only one type of gamete, that is X. XX வந்துருச்சுனா again female, XY வந்துருச்சுனா that's a male. ஆமாவா இல்லையா? XY is a male, XY is a female. So this is male heterogamety. என்னது? male வந்து பாத்தீங்கன்னா heterogamous, female is homogamous. பாரு, female கிட்ட ரெண்டுமே X gamete தான் இருக்கு. female male கிட்ட தான் டிஃபரெண்டா இருக்கு. So என்ன சொல்லுவோம்? male is heterogamous. Male
heterogamety. ஆனா birdsல நீங்க பாருங்களப்பா, birdsல நீங்க பாத்தீங்கன்னா the female has ZW type of this thing, chromosome number. For example, நீங்க femalesல பாத்தீங்கன்னா, birdsல பாத்தீங்கன்னாப்பா, birdsல வந்து male has ZZ and female has ZW. This is male, this is female. So idla yaar decide panwa sex of a baby? The sex of a baby is decided by the female because she is producing two types of egg, one Z, one W, and male is producing only Z. So if it is ZZ, it will be a male. If it is ZW, இது வந்து female ஆ இருக்க போகுது. So yes, புரிஞ்சதா? So இதுல யார் sex decide பண்றா? இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா the female is deciding the sex of a baby. So இதை சொல்லுவோம் female heterogamety. என்னது? female வந்து heterogamous ஆ இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா XO type of sex determination. இந்த XO type of sex determination எங்க நடக்குது? இந்த grasshopper நடக்குது பாருங்க. XO type. இதுல என்ன நடக்குது பாருப்பா, மேல் கிட்ட இருக்குல்ல, மேல் கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கு. ஃபீமேல் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா XX இருக்கு. சரியா? சோ மேல் வந்து XO நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து only X chromosome produce பண்ணும். This produces X as well as O. So if it is this XX, it will be a female. If a sperm containing no chromosome, it will be a XO. This will be male. புரியுதா? சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, கிராஸ்ஹோப்பர் இருக்குல்ல, இதோட ஃபீமேல் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கும், மேல் கிட்ட ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்கும். புரியுதா? இங்க பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ்ஹோப்பர் கிட்ட 23 குரோமோசோம் தான் இருக்கும், மேல் கிட்ட, ஃபீமேல் கிட்ட 24 குரோமோசோம் இருக்கும். ஃபீமேல் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். சோ இத என்ன சொல்றோம்? XO டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? XO டைப் ஆஃப் செக்ஸ். இது எங்க இருக்கும்? கிராஸ் ஹோப்பர்ல இருக்கும். இங்க வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? எஸ். கோலில யார் டிசைட் பண்ணுவா? கோலி இஸ் ZW type of sex determination. It is female heterogamety. Then there is male heterogamety in humans. XO type of sex determination is found in this thing. இதுக்கு மேல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹனி பீஸ் ஒரு வந்து ஸ்பெஷல் கேஸ் பா. சரியா? ஹனி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஹனி பீஸ்ல என்ன நடக்கும்னா பாருப்பா, ஹனி பீஸ்ல பாருங்க, ஹனி பீஸ்ல வந்து 3 விதமான பீஸ் இருக்கும்பா. ஒன்னு வந்து குயின் பீ, ஒர்க்கர் பீ and drone bee. Drone பாத்தீங்கன்னா இதான்ப்பா மேல். Drone is the male, queen and worker bee பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் இருக்கும். சரியாப்பா? Yes. Queen bee is female, worker bee is female, drone bee is male. So இப்ப queen bee என்ன பண்ணுனாப்பா பாரு, ஃபீமேல் இருக்குல, so they have 2n number of chromosome, male have n number of chromosome. Okay, so இது என்ன பண்ணும்? female வந்து they will undergo meiosis and they will produce n. Okay, the male produces the gamete by mitosis. The male produces the gamete by mitosis because அதுக்கிட்ட n chromosome தான் இருக்கு. சரியா? So இது பாருப்பா, இந்த n chromosome வந்து இது வந்து fertilize ஆகல. The egg, if it does not get fertilized, it becomes male. But if the egg gets fertilized, it becomes a female. This female can be drone bee. This female can be queen bee. புரியுதா? எஸ். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், சார் இந்த ஃபீமேல்ல யார் குயினா இருப்பா, யார் ட்ரோனா இருப்பா, அதை நம்ம எப்படி டிசைட் பண்றது? யாருக்கு அந்த டவுட் இருக்கு? சார் இந்த ஃபீமேல்ல யார் குயினா இருக்கும், யார் ட்ரோனா இருக்கும்? ஓகே, மாலாக்கு புரியலையா? பாருப்பா, திருப்பி சொல்றேன் பாருப்பா. சோ என்ன நடக்கும்? நான் என்ன சொன்னேன்? See, I told you queen bee is a female, worker bee is a female, and this is a male bee. Okay, இதுல நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னாப்பா, queen bee கிட்ட 2n number of chromosome இருக்கு,
worker B கிட்ட 2n number of chromosome இருக்கு, drone B கிட்ட only n number of chromosome இருக்கு. சரியா? Males have only half the number of chromosomes as compared to the female. That is number 1 point. Number 2 point பாத்தீங்கன்னாப்பா என்ன நடக்கும்னா இந்த queen bee இருக்குல, queen bee தான் முட்டை கொடுக்கும். This does not give any egg. Queen bee தான் முட்டை கொடுக்கும். So பாருப்பா, queen bee இருக்கா, queen bee கிட்ட 2n number இது வந்து முட்டை கொடுத்ததா, it made egg with the help of meiosis, so the chromosome will become half. சரியா? இந்த egg வந்து fertilize ஆகலைனா, if the egg does not get fertilized, it becomes a drone bee, or that is a male bee. Drone bee is the male bee. இந்த egg வந்து fertilize ஆயிருச்சுனா இது வந்து ஒரு female bee ஆ மாறிடும். இது பாரு 2n number of chromosome வந்துருச்சா, இது வந்து female bee ஆ மாறிடும். Yes, இந்த female bee வந்து worker ஆ கூட இருக்கலாம், queen bee ஆ கூட இருக்கலாம். இப்போ நீங்க கேள்வி என்ன கேட்கணும்னா, மாலா இது புரிஞ்சதாப்பா, இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கலாம்னா, சரி இதுல வந்து யார் குவீனா இருப்பா அப்படி எப்படி தெரியும்? பாருப்பா, ஒரு 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 நெத்தை இருக்கும்ல, அதுல வந்து ஒரே ஒரு குவீன் பீ மட்டும் தான் இருக்கும். There's only one bee in one this thing beehive. சரியா? சோ இதுல யார் வர்க்கர் ஆவா, யார் குவீன் பீ ஆவா? சோ அது வந்து ஒரு டயட்டை பொறுத்து இருக்குப்பா. சரியா? இந்த குவீன் பீக்கு வந்து ராயல் ஜெல்லி சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க. இட் கெட்ஸ் ராயல் ஜெல்லி. சரி, இந்த வர்க்கர் பீ இருக்குல்ல, இவங்களே சூஸ் பண்ணுவாங்க, ஒரு குவீன் பீ சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ராயல் ஜெல்லி ஃபீட் பண்ணுவாங்க. மற்ற வர்க்கர் பீஸ்லாம் தே வில் ஈட் நெக்டர் அண்ட் போலன். புரியுதா? ஸோ தட் இஸ் ஹவு திஸ் பிகம்ஸ் அ குவீன் பீ அண்ட் இட் வில் ஸ்டார்ட் லேயிங் எக்ஸ். இதோட ஒரே வேலை என்னன்னா அந்த முட்டை கொடுக்கறது, முட்டை கொடுத்து அந்த பீ ஹைவ் இருக்குல்ல அதை பெருசாக்குறது, இதோட வேலை. சரியா? வர்க்கர் பீயோட வேலை என்ன? நெக்டர், போலன் எல்லாத்தையும் கொண்டு வர்றது. சரியா? வர்க்கர் பீ தான் ப்ரொடெக்ட் கூட பண்ணும். இதுகிட்ட தான் என்ன இருக்கும்? இட் ஹாஸ் த ஸ்டிங்ஸ். இதுதான் நம்ம வந்து கடிக்கும். ஓகே, இப்போ கிளியரா இருக்கவா? மாலா புரிஞ்சிருச்சா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? எஸ், ஆமா, ஹனி பீஸ் தான்ப்பா செல்வி. குக் வித் செல்வி ஹனி பீஸ் தான் இதெல்லாம். எஸ், எனி டவுட்ஸ்? தயானந்த் கேக்குறான், சார் why does honey bee have a grandfather but not a father? பார்ப்பா ட்ரோன் பீ எப்படி ஃபார்ம் ஆகுது? ட்ரோன் பீ வந்து unfertilized egg ஆல ஃபார்ம் ஆகுது. So it has a mother is queen bee. It is formed without this thing. ஆமாவா இல்லையா? queen bee எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? There is a male gamete. சரியா? male gamete and queen's gamete, they joined, that is why this is. So this is tata for this. ஆமாவா இல்லையா? So this guy has a tata, this guy does not have a appa, because if appa was there, he would have become 2n. Dayanand, புரிஞ்சதாப்பா? தயானந்த் வீராசாமி, எஸ், அவனுக்கு தாத்தா இருக்காங்க, அப்பா இல்ல. எஸ் தயானந்த். தயானந்த் எங்கப்பா போயிட்ட? கிளியராப்பா? வெரி குட். கிட்டி சேன், என்னப்பா புரியல? கிட்டி சேன், என்ன புரியல உங்களுக்கு? வியர்ட் கான்செப்ட். ஆமாப்பா, ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா, நீ ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோ. கிட்டி சேன் சொல்றாங்க, சார் ஒன்ஸ் அகைன் ரிப்பைட். ஏன்ப்பா? அதை நீ பின்னால பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, compare the mechanism of sex germination in humans that of honeybees with respect to chromosome number. How is gamete formation comparable in the above two cases? பார்ப்பா, இது இப்பதான் நம்ம பார்த்துருக்கோம். பாரு, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நீ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கேள்வி வந்தானே நீ வந்து இங்க வந்து என்ன பண்ணணும்? ஹியூமன்ஸ் போட்டுக்கோ. சரியா? இங்க வந்து ஹனிபி போட்டுக்கோ. சரியா? அதுக்கப்புறம் நான் இந்த காட்டினால இந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா, விட்டுறாதீங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ யூ கேன் டூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன்ஸ். சரியா? ஆல்மோஸ்ட் நம்ம சாப்டர் க்ளோஸ் பண்ண நெருங்கிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? மியூட்டேஷன்ஸ்ப்பா. ஓகே, மியூட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாப்பா பாரு, ஒன்று வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் இருக்கும், இது வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷனாக இருக்கலாம். ஓகே, மியூட்டேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் a phenomena which result in alteration of DNA sequences. மியூட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? மியூட்டேஷன் நம்ம DNA வந்து சேஞ்ச் ஆயிடுறதுப்பா. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? டிஎன்ஏல என்ன இருக்கும் பசங்களா? டிஎன்ஏல என்ன இருக்கும்? பேசிக்கா டிஎன்ஏல A T
C G G C T A இதான சீக்வென்ஸ் இருக்குல்ல இந்த சீக்வென்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும் நம்ம டிஎன்ஏ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரியா மியூட்டேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம் பசங்களா உங்களுக்கு இது புரியும்ல எஸ் இது தெரியும்ல எஸ் திஸ் இஸ் த சீக்வென்ஸ் நம்ம நம்ம டிஎன்ஏல இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி கோட்ஸ்ல இருக்கு சரியா so in addition of a recombination mutation another phenomena that leads to variation சரியா மியூட்டேஷன் வந்து நமக்கு வேரியேஷன் கொடுக்கும் இப்போ மியூட்டேஷன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மியூட்டேஷன் இருக்கலாம் அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் சரியா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் ஓகே ஸோ பாருங்கப்பா பாயிண்ட் மியூட்டேஷன் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் என்ன வித்தியாசம் பாருங்க ஓகே ஸோ இங்கே வந்து A T T C T G G C T ஓகே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ சரியா ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் இந்த டீயை வந்து எடுத்துட்டேன் இந்த டீயை வந்து எடுத்துட்டேன் ஓகே ஸோ என்ன ஆச்சு ஸோ இப்போ பாரு ஸோ பாருங்கப்பா இது வந்து ஒரு கோடான் திஸ் இஸ் செகண்ட் கோடான் திஸ் இஸ் தேர்ட் கோடான் அம்மாவாயில் நம்ம படிச்சிருக்கோம்ல இட் இஸ் ரிட்டன் ஒன்லி கோட் கோடான் இஸ் மேட் அப் ஆஃப் 3 நியூக்ளியோடைட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து இந்த டீ இருக்குல்ல இந்த டீக்கு பதிலா எஸ் இங்க டீக்கு பதிலா நான் வந்து இங்க வந்து சியை போட்டேன் ஓகே டீக்கு பதிலா என்ன போட்டேன் சியை போட்டேன் இது என்னாச்சு நான் இந்த பாயிண்ட்ல மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன் கேன் ஐ கால் இட் அஸ் பாயிண்ட் மியூட்டேஷன் இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் பாயிண்ட் மியூட்டேஷன் பண்ணிட்டேன் புரியுதா ஒரே ஒரு நைட்ரோஜன் பேஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரே ஒரு நைட்ரோஜன் பேஸ் நான் சேஞ்ச் இது வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் இன்னொன்னு பாருங்க எப்படி இருக்கு இது வந்து A T C C T G G C T இப்போ நான் என்ன பண்றேன்னா பாரு இந்த இத C இருக்குல இத நான் வந்து டிலீட்டே பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் இத நான் வந்து delete பண்ணிட்டேன் delete பண்ணால என்ன ஆச்சு இப்போ பாருங்க இது வந்து ஒரு கோடான் இது வந்து ஒரு கோடான் then there will be புரியுதா ஃபுல்லா ஃப்ரேமே ஷிஃப்ட் ஆயிருச்சு இதுதான் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் புரியுதா இது வந்து என்ன ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் so point mutation happens when one nitrogen base is replaced by other nitrogen base frame shift mutation happens by addition or deletion பாரு இங்க நான் வந்து delete பண்ணிருக்கேன் பட் இங்க நான் வந்து இன்னொன்னு ஆட் பண்ணிருந்தா கூட இந்த frame வந்து shift ஆயிருக்கும் so frame shift mutation happens by addition or deletion of a nitrogen base whereas a point mutation happens by replacing one nitrogen base with other one clear yes boys and girls clear இருக்கா பசங்கள ஒரு விஷயம் சொல்லட்டா நம்ம வந்து 2 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கோம் யாருக்காவது அந்த டைம் போறது தெரிஞ்சதா எஸ் நான் வந்து 2 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கோம் கிரேட் ஜாப் எஸ் இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது ஆமா இல்லையா இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது எஸ் அப்பதான் எஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே 2 hours தான் சின்ன விஷயம் இல்லப்பா 120 minutes ஓகே 120 நிமிட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஓகே ஆல்மோஸ்ட் குயிக்கா முடிச்சிடலாம்ப்பா இனி ஐ கெஸ் half an hourல முடிச்சிடலாம் புரிஞ்சிருச்சாப்பா now mutation எதால நடக்கலாம் mutations வந்து mutations நடக்கலாம் okay it can happen because of UV radiation it can happen because of chemical physical factors so இதனால நம்ம வந்து mutation நடக்கலாம் ஆனா எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க நம்ம அது வந்து பார்க்கலாம் the presence or addition of a copy of a chromosome is known as சொல்லுங்கப்பா இது யாருக்காவது தெரியுமா yes
Yes, it is called as aneuploidy pa. Aneuploidy என்ன அர்த்தம்னா? Yes, aneuploidy என்ன அர்த்தம்னா? Yes, aneuploidy ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். புரியுதா? என்ன இருக்கும்? ஒரே ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 46 குரோமோசோமுக்கு பதிலா அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். Let me tell you. Okay, Harini and Papi only did right. Parba 46 குரோமோசோமுக்கு பதிலா உங்ககிட்ட 47 குரோமோசோம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன் டவுன் சிண்ட்ரோம் என்ன ஆகும்? 21st குரோமோசோம் இடத்துல 3 குரோமோசோம் இருக்கும். இது சொன்னா டவுன் சிண்ட்ரோம். ஸோ இது வந்து 46க்கு பதிலா 47 குரோமோசோம் இருக்கு. இது வந்து டவுன் சிண்ட்ரோம். புரியுதா? that is aneuploidy. ஆனா 46 குரோமோசோமுக்கு பதிலா 92 குரோமோசோம் வந்துருச்சுன்னா இது என்ன சொல்லுவோம்? இதை வந்து பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? one set of chromosome is extra. புரியுதா? or else it புரியுதாப்பா? 46க்கு பதிலா எக்ஸாக்ட்டா 92 குரோமோசோம் வந்துருச்சுன்னா இது கிட்ட என்ன சொல்லுவோம்? this is called as polyploidy. okay, yes, இது டிஃபரன்ஸ் புரியுதாப்பா? aneuploidy polyploidy நடுவுல டிஃபரன்ஸ். very good. next one, pedigree analysis. pedigree analysis என்ன அர்த்தம்னாப்பா? நம்ம வந்து various generations பார்ப்போம். சரியா? pedigree analysis of the generation to see if they have a genetic disease or not. okay, polyploidy happens in plants pa Irene. Polyploidy is generally seen in plants, not in humans. okay, generally. For example, 3n number of chromosome in endosperm Irene. In case of double fertilization you have 3n number of chromosome. That's the case of polyploidy. okay, yes Irene, very good. Now analysis of traits in several generations of a family is called as pedigree analysis. புரியுதாப்பா? இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? இந்த pedigree analysis, the inheritance of a particular trait is represented in the form of a family tree over generation. family treeல அந்த கேரக்டர் வந்து எப்படி பாஸ் ஆகுதா நம்ம வந்து பார்க்க போறோம். there are four main type of traits: autosomal recessive, autosomal dominant, X recessive, X dominant. okay, let us see how. so பாருங்கப்பா, இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தா இது வந்து மேல் கேரக்டர், it's a male. if it is like this it is a female. if it is like this is sex unspecified. இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா இது வந்து நீட் எக்ஸாம்ல ஒருக்க கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டயக்ராமை கொடுத்து ஐடென்டிஃபை திஸ், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஏ? ஓகே, திஸ் இஸ் அஃபெக்டட் இண்டிவிஜுவல். இது மேல வந்து டார்க்கா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், if I draw like this and I draw like this, this is having disease. This one is having not having disease. This is a male having disease. This is a male who does not have a disease. Got it? Similarly, this is mating. Mating means husband and wife. This is mating between relatives. Self-pollinating. okay, this is mating between the relatives. That is self-pollinating kind of. Okay. Now, this is parents. These are children. Parents with a male child which is having defect. 5 unaffected offspring is like this. Clear? மாலா இப்போ பாருப்பா, மாலா அது வந்து எக்ஸாம்ல இப்போ வரைக்கும் வந்தது இல்லை. சரியா? பட் ஆனா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. நீ வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ பார்க்கலாம்ப்பா. பாரு, நமக்கு டிசார்டர்ஸ் இருக்குல்லப்பா, அது வந்து 2 விதமான டிசார்டர் இருக்குப்பா. ஒன்று வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மெண்டேலியன் டிசார்டர், இன்னொன்று வந்து நீங்க பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் டிசார்டர்ப்பா. சரியா? நம்ம டிசார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான டிசார்டர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெண்டேலியன் டிசார்டர். மெண்டேலியன் டிசார்டர் என்ன அர்த்தம்? எஸ், மெண்டேலியன் டிசார்டர்ஸ் என்ன அர்த்தம்? மெண்டேலியன் டிசார்டர்ஸ் என்ன அர்த்தம்னா நம்ம டிஎன்ஏல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? நமக்கு வந்து அன்னோன் கேட்கறான், சார் நீங்க 10th என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல எதுக்கு மேலவா பண்றது? ஏன்ப்பா இப்பதானப்பா எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஒரு வாரம் சில் பண்ணுங்கப்பா, ஒரு வாரம் கொஞ்சம் தூங்கி எந்திரிங்க. சரியா? அப்போ வரைக்கும் இந்த 12th பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகே, ஸ்ரீயாம்பிகா பண்ணலாம்ப்பா, பண்ணலாம், கவலைப்படாத. ஓகே, எஸ், புரிஞ்சதாவா? மெண்டேலியன் டிசார்டர் என்ன அர்த்தம்? ஆன் டிஎன்ஏல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பாயிண்ட் மியூட்டேஷன் இல்லைன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். குரோமோசோமல் டிசார்டர் என்ன அர்த்தம்? குரோமோசோம் நம்பரே டிஃப்ரெண்டா இருக்கு. நான் சொன்னேன்ல 46க்கு பதிலா 47 குரோமோசோம் இருந்தா இது வந்து குரோமோசோமல் டிசார்டர். புரியுதா? ஒரு டிஎன்ஏல GUCக்கு பதிலா GAC வந்துருச்சுன்னா இது வந்து மெண்டேலியன் டிசார்டர். இது கிளியரா இருக்கப்பா? மெண்டேலியன் டிசார்டர் பாத்தீங்கன்னா ஹீமோஃபீலியா, கலர் பிளைண்ட்னஸ். சரியா? ஆட்டோசோமல் ரிசெசிவ்னா இது வந்து செக்ஸ் லிங்க். செக்ஸ் லிங்க்னா
XY குரோமோசோம் மேல இருக்குது. புரியுதா? XX and XY குரோமோசோம் இருக்குல்ல, இதுதான் செக்ஸ் லிங்க் டிசார்டர். இட் இஸ் present in the 23rd chromosome. Autosomal disorder என்ன அர்த்தம்? present in the first 22 chromosome. thalassemia, sickle cell anemia, phenylketonuria இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா autosomal recessive disorder. yes, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும்பா, பாத்துக்கோங்க நல்லா. ஓகே, so this is a pedigree analysis பா. இது பாருங்க. so இது பாத்தீங்கன்னா இது வந்து affected female. ரெட்டா இருக்குல, இது வந்து deceased female. this is male is unaffected. இதுல பாத்தீங்கன்னா the boy is affected, this woman is affected, their children is affected. okay, so what is this type of a disease? yes pa, this is the autosomal dominant. for example, myotonic dystrophy is a autosomal dominant trait. இதனால பாத்துக்கோங்க, இது வந்து எக்ஸாம்ல வரலாம். okay, this is autosomal recessive trait. இத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் சொல்லுங்கப்பா? how did we identify this? yes sir, how is sickle cell autosomal recessive? we will discuss, but don't worry. okay, see, this is very complicated pedigree charts. இது வந்து எக்ஸாம்ல வராது, but in case it comes we will discuss that. okay, first வந்து நம்ம வந்து basic இந்த கேட்டகரியா பாத்துக்கலாம். okay, yes, it will take a lot of time, but there's no point. okay, now first here hemophilia நீங்க பாத்தீங்கன்னா hemophilia என்ன குயிக்கா சொல்லுங்க? hemophilia என்ன நடக்கும்னாப்பா? hemophilia is autosomal recessive trait பா. please note down. sorry, hemophilia is sex linked recessive trait. இது sex linked recessive trait பாத்தீங்கன்னா இது வந்து it goes from, yes pa, it can express only, I'll just explain it to you. பாருப்பா. so hemophilia என்ன நடக்கும்னா it's a sex linked recessive trait. இதுல வந்து என்ன நடக்கும்னா ஒரு கட்டு விழுந்துருச்சுனா it will lead to, it will not clot, the blood clot will not happen. சரியா? blood clot வந்து வராது, the blood clot will not happen. it is generally by the carrier female. let me show it to you how. சரியாப்பா? so இது வந்து நான் என்ன சொன்னேன்? sex linked, it's a recessive trait. recessive என்ன அர்த்தம்? recessive என்ன அர்த்தம்? இது வந்து it can express itself when it is in this case. okay, it can express itself when it is like this or here. இங்க பாருப்பா, what are the possible combinations here and here? it can be x, c, x, x and y. now you see x, c, x. okay, this one and this one, this is x, x. you have x, c, y and x, y. now see pa, பசங்க இது புரிஞ்சிருச்சுல? now இதுல நீங்க பாத்தீங்கன்னாப்பா பாரு, it is a recessive trait. இது வந்து ஒரு recessive trait. recessive trait என்ன ஆகும்? இது வந்து இத suppress பண்ணிரும். in this case this will suppress it. it can express only when it is xc or xc. அப்பதான் இது வந்து express ஆகும். சரியா? so இது வந்து she is just a carrier, she is not having disease. சரியா? ஆனா இங்க பாருங்க, இந்த x வந்து இத suppress பண்ணிருச்சு, it is not diseased. here no carrier, but here இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க வந்து ஒரே ஒரு x மட்டும் தான் இருக்கு, இன்னொரு x இல்ல. அது வந்து இத suppress பண்ண முடியாது. so this male will be a diseased male. புரியுதா? இங்க வந்து x பாரு, 2x இருந்தா பாரு, 2x இருந்தா இத கேரியர் வந்தாலும் இத வந்து இத சப்ரஸ் பண்ணிரும். ஆனா பாய்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு x மட்டும் தான் வருது. so x வந்தா அதுல c இருந்ததுன்னா he will be a diseased person. so that is why we say the male have higher chances of getting this disease as compared to female. yes, புரிஞ்சுதாப்பா? yes, எஸ், புரிஞ்சுதாப்பா? கைஸ் என்னப்பா எங்க காணாம போயிட்டீங்க எல்லாரும்? ஓகே, ஸோ அதனால தான் செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இது தெரியாம கேட்குற வாட் வில் கெட் அஃபெக்டட்னா பாருப்பா, இந்த ஹீமோஃபில் என்ன நடக்கும்னா உனக்கு கட்டு விழுந்துருச்சுன்னா the blood will not clot.
It will lead to profusely, it will lead to bleeding. A lot of bleeding will happen. Okay, so in the case enna agona, the chances of female getting a disease is very less. சரியா, ஃபீமேலுக்கு டிசீஸ் வரது சான்சஸ் கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கும்? ஏன்னா ஒரு ஃபீமேலுக்கு இந்த டிசீஸ் வரணும்னா அங்க அப்பாக்கு இந்த டிசீஸ் இருக்கணும். The father should be having disease. Then only both the chromosome of a girl can be XCXC. ஒரு ஃபீமேலுக்கு அந்த டிசீஸ் வேணும்னா அது வந்து ஹோமோசைகஸா இருக்கணும். அப்பா கிட்ட இருந்து வரணும், அம்மா கிட்ட இருந்து வரணும். பட் ஜெனரலி வாட் ஹேப்பன்ஸ், the father is not available. அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. ஜெனரலா ஒருத்தனுக்கு ஹேமோஃபீலியா இருந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. ஏன்னா கட் விழுந்து ரத்தம் எல்லாம் போயிடும். புரியுதா? So that is why chance of female having hemophilia is very less. Because for that to happen, the father must be hemophilic, who is not available. Okay, now Irene is asking, sir, how did female become a carrier? See, female can become a carrier here also. No, see, here also female is a carrier. The mother is a carrier, father is like this, the female will be a carrier in this case. Irene, can you see, if mother is a carrier, the daughter can be a carrier, and only boy can be deceased, no one else can be deceased. Got it? The heterozygous female carrier of hemophilia may transmit the disease to the son. Okay, the possibility of a female becoming hemophilic is extremely rare because mother of such female must be at least carrier and father should have hemophilic. Queen Victoria is a carrier of hemophilic descent. Queen Victoria இருந்தாங்கல, அவங்க வந்து ஹீமோஃபிலிக்கா இருந்தாங்க. ஏன்னா அவங்க குழந்தை, அவங்களோட பெடிகிரில நிறைய பேருக்கு ஹீமோஃபிலியா இருந்திருக்கு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் இஸ் சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா என்ன ஆகும்னா, அப்ப நம்ம ஆர்பிசி இருக்கும்ல, அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிரும். எஸ், யுவஸ்ரீ டெஃபினட்டாப்பா நம்மளோட ஜைலமோட நீட் சேனல் இருக்கு, அங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, சிக்கிள் செல் அனீமியா என்ன ஆகுது, நம்ம ஆர்பிசியோட ஷேப் சேஞ்ச் ஆயிடுதுப்பா. பைகன்கேவா இருக்கிறத விட என்ன ஆயிடுது, இட் பிகம்ஸ் லைக் அ சிக்கிள். சிக்கல்னா சிக்கல் என்ன அர்த்தம், நம்ம தோட்டத்துல யூஸ் பண்ணுவாங்களப்பா, இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, தோட்டத்துல அதை கட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் லைக் அ சிக்கிள். ஓகே, ஸோ இது ஷேப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், அது வந்து ஷேப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது வந்து ஆக்சிஜன் வந்து கேரி பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருப்பா, ஸோ சிக்கிள் செல் அனீமியா வந்து எதால இருக்கும், இட்ஸ் ஆட்டோசோம் லிங்க்ட் ரெசசிவ் ட்ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருப்பா, ஆட்டோலிங்க்ஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் HBA அண்ட் HBS allele. HBA and HBS இல்ல பாத்தீங்கன்னா, yes, out of the 3 possible genotypes, homozygous individual only HBS is deceased. புரியுதா? ரெண்டு பேர்கிட்ட HBS and HBS இருந்தாதான் அது வந்து டிசீஸ். ஹோமோசைகஸா இருந்தாதான் அது வந்து டிசீஸ் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ரெசசிவ் ட்ரேட்லப்பா, ரெசசிவ் ட்ரேட் அப்போ ஹோமோசைகஸா இருக்கிறப்ப தான் இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, இது ஏன் நடக்குது, substitution of glutamic acid by valine at the 6th position of beta. பாருப்பா, இங்க 6th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, glutamic acidக்கு பதிலா valine வந்துருது. ஏன் வருது பாரு, இங்க வந்து GACக்கு பதிலா GUC வந்துருச்சு. புரியுதா? GACக்கு பதிலா GUC வந்துருது. இதனால தான் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் பா. இது வந்து என்ன, பாயிண்ட் மியூட்டேஷன் பாரு. இங்க வந்து CTCக்கு பதிலா இங்க வந்து CAC. இது வந்து ஒரே ஒரு பாயிண்ட். பாத்தியா, Tக்கு பதிலா A வந்ததால எவ்வளோ கொலர்படி நடந்துருச்சுன்னு. எஸ், எஸ், கிளியரா? பர்ஃபெக்ட். திஸ் இஸ் சிக்கல் செல் அனீமியா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபினைல் கீட்டோனியூரியாப்பா. இது என்ன நடக்குது, இதுல வந்து it's again autosomal recessive trait. Affected individuals lack an enzyme needed to change amino acid into phenylalanine into tyrosine. So என்ன நடக்குது, நம்ம பாடியில ஒரு என்சைம் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, அது வந்து phenylalanine கன்வெர்ட் பண்ண முடியல. So this results in accumulation of phenylalanine, phenyl pyruvic acid and related compounds also excreted through urine. It can lead to brain and mental retardation. Phenyl ketonuria என்ன ஆகுது, phenyl alanine டைஜஸ்ட் பண்ற என்சைம் வந்து பாடியில ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுது, இது வந்து நம்ம பாடியில அக்யூமுலேட் ஆகுது. ஓகே, வெரி குட். தென் லாஸ்ட் பாத்தீங்கன்னா thalassemia, autosomal
linked recessive blood disease. thalassemia என்ன நடக்குதுன்னா பாருப்பா, நம்ம பாடியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இருக்குல்ல, ஹீமோகுளோபின் வந்து அதுல வந்து ரெண்டு செயின் இருக்கும், ஆல்பா செயின் அண்ட் பீட்டா செயின். புரியுதா? ஹீமோகுளோபின்ல. சோ இதுல என்ன நடக்குதுன்னா ஹீமோகுளோபின் வந்து கரெக்டா ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. ஹீமோகுளோபின் இஸ் நாட் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட். புரியுதா? ஹீமோகுளோபின் இஸ் நாட் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட். எஸ், transmitted from parents of the offspring when both the parents are unaffected carrier. புரியுதா? ரெண்டு பேரும் கேரியர் இருக்காங்க. It is because of mutation of or deletion which ultimately results in reduced rate of synthesis of globin chain, alpha and beta chain that make up hemoglobin. இந்த மியூட்டேஷன் என்ன நடக்குது? ஆல்பா பீட்டா செயின் ஆஃப் ஹீமோகுளோபின் வந்து ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. formation of abnormal hemoglobin molecule resulting in anemia. பாருப்பா, thalassemia is a quantitative problem, okay, of synthesis of few globin, whereas sickle cell is qualitative. அப்படின்னு என்ன அர்த்தம்? thalassemia வந்து என்ன நடக்குதுன்னா கம்மியா குவான்டிட்டி என்ன அர்த்தம்? பாருப்பா, நீ வந்து 100 மைசூர் பாக் பண்றேன்னு வச்சுக்கோயேன், 100 மைசூர் பாக், சரியா? 100 மைசூர் பாக் உனக்கு ஆர்டர் வந்திருக்கு. நீ அதுல 100ல வந்து 50 மட்டும் தான் பண்ண முடிஞ்சதுன்னா என்னாச்சு? அது வந்து குவான்டிட்டி ப்ராப்ளம். உனக்கு அது 100 மைசூர் பாக் ஆர்டர் வந்திருக்கு, அந்த 100 மைசூர் பாக்ல நீ வந்து 50 மட்டும் பண்ணேன்னா அது வந்து உனக்கு குவான்டிட்டி ப்ராப்ளம். ஆனா நீ 100 மைசூர் பாக் பண்ணியும் அந்த மைசூர் பாக் வந்து டேஸ்ட் சரியில்லைன்னா அது வந்து குவாலிட்டி ப்ராப்ளம். புரியுதா? சிக்கல் செல் அனீமியால குவாலிட்டி ப்ராப்ளம். இங்க என்ன ப்ராப்ளம்? இங்க வந்து ஆர்பிசி கரெக்டா தான் ஃபார்ம் ஆகுது, ஆனா அதுல வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கிறதால அந்த ஆர்பிசி வந்து கம்மியா ஃபார்ம் ஆகுது. எஸ், தனேஷ் குமார், ஆல் தி பெஸ்ட் பா. ஓகே பசங்களா, புரிஞ்சதா? எஸ், தனேஷ் குமார், புரிஞ்சதாப்பா? கிளியர்? In alpha thalassemia, production of alpha globin chain is affected. In beta thalassemia, production of beta globin chain is affected. சரியா? alpha chain பாத்தீங்கன்னா, see, the production of alpha chain is present on the chromosome number 16, beta chain is present on the chromosome number 11. புரியுதா? So alpha thalassemia இருந்தா உன்னோட chromosome number 16ல ப்ராப்ளம், beta thalassemia இருந்தா உன்னோட chromosome number 11ல ப்ராப்ளம். Okay, in alpha thalassemia, production of alpha globin chain is affected because of it is controlled by two closely linked gene, HBA1, HBA2. so இந்த ஜீன்ல ப்ராப்ளம் இருந்தா உனக்கு alpha thalassemia 1 இருக்கும், beta thalassemia இருந்தா உனக்கு வந்து HBB ஜீன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். எஸ், கிளியர்? பசங்கள ஏதாவது டவுட் இருக்க கூடாது, ரொம்ப ஈஸியானதா. எஸ் ஆர் நோ? எஸ், எஸ் ஆர் நோ? Perfect. Very good. A gene located on X chromosome is called an yes guys. It is called as, very good, Sujata, Gayatri, Sanjay, Puvili, Monica, it's called as sex-linked gene. Okay, differentiate between pattern of inheritance in humans of the blood disease, hemophilia and thalassemia. Pasangla, hemophilia purinjiruchilla, hemophilia is because of, yes, it's a sex-linked recessive disease. Okay, yes, thalassemia is autosome-linked recessive disease. Okay, yes, hemophilia, what is affected? A blood clotting, the blood does not clot, whereas in thalassemia, the alpha or beta globin chain of hemoglobin is not formed. Okay, yes, autosomal recessive is sex-linked recessive, transmitted from both the only one heterozygous female. Oh, this can be transmitted by one female only. Okay, males are generally affected, both sexes are affected in hemophilia. No, this is ulta.
இது வந்து மாத்தி போட்டாங்கப்பா. thalassemia both sexes can be affected. This one is males are generally affected and females. Okay, இது வந்து பாத்துக்கோங்க. Okay, exam will be very easy, but don't worry. Which type of following is an example of sex linked inheritance? Which is a sex linked inheritance? Blood type, eye color, height, color blindness. Very easy question. Exam will be very easy. Exactly, pa. Answer is color blindness. Color blindness is a sex linked recessive disorder. Okay, color blindness is also sex linked recessive disorder. Gayatri, Sujata, Gokul, Triambika, Lopas, Gridjo. Very good part. அடுத்தது பாத்தீங்கன்னா chromosomal disorder pa. This is failure of segregation during cell division or cell cycle, okay, or loss of chromosome is called as yes aneuploidy. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மெயினாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் அண்ட் நைல்ஃபில்டர் சிண்ட்ரோம் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? டவுன் சிண்ட்ரோம்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைசோமி ஆஃப் 21st குரோமோசோம். ட்ரைசோமி என்ன அர்த்தம்? டவுன் சிண்ட்ரோம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ட்ரைசோமி ஆஃப் 21st குரோமோசோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரைசோமினா என்ன அர்த்தம்னா பாருப்பா, நம்ம கிட்ட டோட்டலா 46 குரோமோசோம் இருக்குல்ல, 23 பேர். சரியா? there is first pair, second pair, third pair, fourth pair. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 27th பொசிஷன்ல இருக்குல்ல, 21st பொசிஷன்ல அங்க வந்து ஒரு குரோமோசோமுக்கு பதிலா 3 குரோமோசோம் இருக்குப்பா. Please understand this. At the 21st position there are 3 chromosomes. That is called as trisomy of 21st chromosome. புரிஞ்சதா? Very good. So இதுல என்ன நடக்கும்? Mental retardation, short stature, furrowed tongue, partially opened mouth. Next is Nile-Filter syndrome. இதுல பாத்தீங்கன்னா 47 chromosomes இருக்குப்பா. That is XXY. So this individual has male-like characters as well as female. पर XY இருக்கு, extra X chromosome இருக்கு. So இதுகிட்ட வந்து male and female characters ரெண்டுமே இருக்கும். Sterile. Sterile na, they cannot have babies. Tall, overall masculine with feminine characteristics such as breast development. புரியுதா? So Nile-Filter syndrome நீங்க பாத்தீங்கன்னா they are sterile, they will be very tall, overall masculine character with, but they will have breast or milk producing glands also, but they cannot get baby. Yes, they cannot have babies. Last is Turner syndrome. நீங்க பாத்தீங்கன்னா they have 45 chromosome. It is XO. XO னா ஒரு X chromosome கம்மியா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க female characters வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. Okay, so females are sterile, short statured, underdeveloped sexual characters. They are like sexual characters na, presence of breast, like wider hips. So those female characters will be lesser in them. Yes, yes, clear apa? PDF கிடைக்கும்பா, நம்மளோட Xylemோட வாட்ஸ்அப் குரூப்ல கிடைக்கும், Xylemோட டெலிகிராம் குரூப்ல கூட கிடைக்கும். ஓகே, கூல். எஸ் பசங்களா, கிளியரா? Explain the cause responsible in humans to have sex chromosome as XXY and XX or XY. It is aneuploidy. Okay, list any two ways such as individual are different from the normal being. That is, it is caused due to genetic disorders like Nile-Filter syndrome, and you know, this you can write. Okay, and you can write the characteristics. Okay, describe the individual with the following chromosomal abnormalities: trisomy of 21st chromosome, triple X, double XY, and X. So it is very easy. Other characteristics. Okay, you just have to write the symptoms. Okay, very good. Yay! Boys and girls, great job. Kaya tatanga pa. Triambika will take pa, don't worry. Yes. In the PDF இல்லையா நான் சொல்றேன் பா, உங்களுக்கு போட சொல்றேன். Don't worry pa Santosh, I will tell them. Okay. Okay, Triambika question solve பண்ணிடலாம் பா, ஒரு நிமிஷம். A large number of married couples the world overall childless. It is shocking to know that in India, female partner is often blamed for the couple being childless. Okay.
Why in your opinion female partner is often blamed for such situation in India? State 2 reasons responsible for the cause of infertility. Okay, why in your opinion is female partner often blamed for such situation in India? Siripa, why is female partner often blamed? Is because of the social construct அப்படின்னு சொல்லலாம். Okay, they can be, uh, why females are blamed for, like, see, you generally get question, நமக்கு வந்து generally எப்படி question வரும்னா, why is female, blamed, and why, like, for a male, like, if you don't get a male child, female is blamed அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா ஃபீமேலை ஏன் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இங்கே டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஃபீமேலை ஏன் ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, இன் இந்தியா, இஃப் யூ சி இன் இந்தியா த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் லைக் தட்பா. ஸோ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்கப்பா. ஐடி இந்த மாதிரி கொஸ்டின் ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க. சரியா? வை டு தே ஆஸ்க் இஸ் பிகாஸ் அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அந்த மாதிரி இருக்குப்பா. ஓகே, இன் இந்தியா இட்ஸ் அ பேட்ரியார்கல் சொசைட்டி. அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். த இந்தியா நோ சோஷியல் மித் எழுதக்கூடாதுப்பா. நீங்கள் எல்லாம் த இந்தியா லைக் ஆர் ஜென்ரலி இஃப் யூ சி ஆல் ஓவர் த வேர்ல்டு கூட பார்த்தீங்கன்னா generally the societies are patriarchal society. Okay, the woman is dependent on the family, the woman is dependent on the mother and father before marriage, and after marriage she is dependent on the husband for her livelihood. Okay, so it is easier to put blame on the female as compared to putting a blame on the male. So basically because of the social construct you can write. Okay, that is one way of writing it. Okay, then அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, so there is no scientific reason to blame the female. அந்த மாதிரி கூட நீங்க எழுதலாம். Okay, what are the reasons for infertility? The infertility could be because of, lower number of sperms, or inability of a woman to produce an egg, or inability of a woman to bear a child in her uterus. Okay, the woman is not strong enough, or there might be hormonal problems, or male the sperm count is less. Okay, or the male is having erectile dysfunctions. All these could be reason for infertility. Yes. Yes guys, இது clear ஆயிருக்காப்பா? Very good. Ectopic pregnancy na generally the zygote attached to the uterus pa. சரியா? யூட்ரஸ்ல அட்டாச் ஆகாம வேற எங்கேயாவது அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சஞ்சய் கேட்கறா, சார் அப்பனா நைல் ஃபில்டர் சிண்ட்ரோம்னா கேவா சார் பிகாஸ் தே ஹேவ் XXY? நோ பா, நைல் ஃபில்டர் சிண்ட்ரோம் இஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, சி பாரு, ஒன்று வந்து இருக்கும், there is one something called as transgender. Okay, so transgender is, for example, see, what is gay is basically, a guy who has romantic attraction towards a guy. Okay, that is gay. Gay is a boy who's assigned, see, what is gender role is the gender they assign. Okay, gender, that gender is a boy. When a doctor says you are a boy, when you have testes. When the doctor says you are a girl, when you have ovaries. Okay, so you were assigned the gender of or a sex of a boy because you had testes, but you have a romantic inclination towards the guy, that is a gay. Okay, that is gay. Similarly, lesbian is like you are a female but you have a romantic inclination towards a female, that is this thing. Okay, perfect. I hope you understood this. So பசங்களா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் இருக்கு. வாட் இஸ் த phenotypic and genotypic ratio in case of incomplete dominance? Okay, in case of incomplete dominance. Okay, very good. Okay, so someone is asking what is, Sanjay is again asking what is transgender. Yes, but see, transgender is basically what happens. No, you are assigned a gender. You are assigned a gender, but you relate to the other gender.
புரியுதா? டிரான்ஸ்ஜெண்டர் அர்த்தம் they have assigned you as a boy but you internally relate to a girl. Matlab you feel you are a girl. That is transgender. I hope you're understanding, Sanjay. A girl who believes she's a girl. She's a girl who believes she's a boy. That's a transgender. You are a girl and you like a girl, that is lesbian. Or you are a boy, you like a boy, that is gay. Are you able to understand? You relate with a boy, you are assigned the gender of a boy and you are a boy, that is this thing. I hope you got it. Yes, Sanjay, clear up. Perfect. So guys, like the video, subscribe to the channel and homework cancel pannunga. And yeah. Then how the growth of mammary gland? Growth of mammary gland is because of XXY chromosome. Okay, very good. So guys, like the video, subscribe to the channel and let me know if you have any questions and who all are going to beat my score. சரி, யாரெல்லாம் என்னோட ஸ்கோரை பீட் பண்ண போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? நாளைக்கு வந்து ஸ்ருதி மேமோட செஷன் மிஸ் பண்ணா வருங்க. சரியா? அண்ட் எஸ், அதுக்கப்புறமா நம்ம சாட்டர்டே வந்து இக்காலஜி முடிச்சிடலாம். அண்ட் எஸ், நல்லா படிங்க, விட்டுறாதீங்க. Okay, all the best, take care and bye bye.